Okay, so general English பொறுத்த வரைக்கும் syllabusல we finished two topics ங்க parts of speech, figures of speech ரெண்டு முடிச்சிருக்கமா. parts of speech, figure of speech and அதுக்கு டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். அந்த parts of speechல சில questions அண்டர்லைன் மட்டும் கரெக்டா தெரியலன்னு சொன்னாங்க. அது இப்ப மறுபடியும் இன்னைக்கு வந்துருச்சா? வந்துருச்சு. இன்னைக்கு மறுபடியும் அனுப்பிச்சாச்சு. அந்த டெஸ்ட் மட்டும் போட்டுருங்க. and something that I wanted to tell, Saturday we will have one extra class. அது வந்து மார்னிங்கா ஆஃப்டர்நூனா அப்படிங்கிறது ப்ராபப்ளி ஆஃப்டர்நூன் டைம் வேற ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா மார்னிங் அது வில் டெஃபினெட்லி ஹேவ் ஒன் எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஓகே, இங்கிலீஷ் பத்தி கவலைப்படாதீங்க, சிலபஸ் முடிச்சிடலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஐயோ 1.5 மணி நேரம் செலிப்ரேஷன்ல போயிருச்சு, இங்கிலீஷ் என்ன பண்ணுவோம்லாம் பயந்துக்காதீங்க. இந்த செலிப்ரேஷன் வச்சு இன்னும் 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கிற அளவுக்கு மோட்டிவேஷன் வந்திருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் வேர்புங்க. அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல. சிலபஸ் இருக்கா? எந்தோ சிலபஸ் வச்சிருக்கீங்களா? கொடுங்க. எஸ் சார். ஸோ சிலபஸ்ல அந்த யூனிட் 1 கிராமர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்க்கு அப்புறம் அடுத்தது இருக்கிறது ஆக்சுவலா கன்கார்டு. கரெக்டுங்களா? பட் கன்கார்டு இஸ் டு டூ வித் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். கரெக்டா? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் கன்கார்டு. பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வேர்ப் எல்லாம் படிச்சாதான் கன்கார்ட் படிக்க முடியும். ஓகே, ஸோ கீழே போய் பார்த்தீங்கன்னா 4th லைன்ல வேர்ப், மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப், ரெகுலர், இரெகுலர் வேர்ப், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், அந்த டாபிக்ஸ் இருக்குங்களா? யூனிட் 1 கிராமர்ல 1 2 3 4th லைன்ல verb, main verb, auxiliary verb, regular, irregular, அப்புறம் infinitive, gerunds, participle. ஸோ இது முடிச்சா இப்போ நம்ம வேர்பை பத்தி ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் வி வில் டூ வேறு சென்டென்ஸ் பேட்டர்ன் கொஸ்டின் எங்கேயும் பின்னாடியா? ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, அடுத்த டாபிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. நான் வந்து உங்களுக்கு புரியுற ஆர்டர்ல கொண்டு போறேன். இப்போ வேர்ப், மெயின் வேர்ப், ஆக்சிலரி, ரெகுலர் வேர்ப், இரெகுலர், இன்ஃபினிட், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ல வி வில் டூ எவ்ரிதிங் அபவுட் வேர்ப். வேர்ப் பத்தி எல்லாமே இங்க படிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் டூ சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கும் போது சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்புறம் என்ன காம்ப்ளிமெண்ட், எல்லாமே ஒரு ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு வேர்டும் நமக்கு என்னன்னு புரிஞ்சிடும். அப்ப இங்க சப்ஜெக்ட்னா என்னன்னு நமக்கு கிளியரா புரிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ப் படிச்சு சப்ஜெக்ட் படிச்சதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் படிக்கும் போது கன்கார்ட் படிக்கலாம். ஓகே, சிலபஸை நம்ம ஆர்டர்ல கொஞ்சம் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப கன்கார்ட போய் நான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் வேர்ப்னா என்னன்னு கம்ப்ளீட்டா தெரியணும், சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும், அப்பதான் சப்ஜெக்ட் வேர்ப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் டூ வேர்ப், தென் வில் டூ சென்டென்ஸ் பேட்டர்ன், தென் வில் டூ சப்ஜெக்ட் வேர்ப் கன்கார்ட். நடுவில் வேணா இந்த கொஞ்சம் கொஞ்சம் half an hour 1 hour டைம் இருக்கும்போது we can do question tags, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் வேர்ப். வேர்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரம் பேசிக்ஸ் வில் கோ. வாட் இஸ் a வேர்புங்க? வேர்ப்னா என்ன? ஆக்ஷன். ஓகே, தட்ஸ் கால் த இன்ஜின் ஆஃப் த சென்டென்ஸ். அவ்வளவுதான். அது இல்லைன்னா வண்டி ஓடாது. ஃபைன், இட்ஸ் த இன்ஜின் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல அதுதான் இன்ஜின். அது இருந்தாதான் அந்த சென்டென்ஸ் ஆக்சுவலி ஃபீல்ஸ் கம்ப்ளீட் ஆர் கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் அந்த இன்ஜின் எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னா ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த இன்ஜின் தரையிலையும் ஓட்டலாம், ஃப்ளைட்ல வானத்திலையும் ஓட்டலாம், கடல்லையும் ஓட்டலாங்கிற மாதிரி இட் எக்ஸ்பிரஷஸ் ஆக்ஷன். இட் எக்ஸ்பிரஸஸ் அன் அக்கரன்ஸ். ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்க நிகழ்வை பத்தி சொல்லும். அப்போ அதுவும் வேர்பு தான். வெறும் ஆக்ஷன்னா அப்ப அக்கரன்ஸ் வேர்ப் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹேப்பன், இட் ஹேப்பன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ தி செலிப்ரேஷன் ஹேப்பன்ட், இங்க ஆக்ஷன் எது? happened. அப்ப அது ஒரு அக்கரன்ஸ் தானே. சோ அக்கரன்ஸும் verb. நம்ம ஃபர்ஸ்ட் verbனா ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு மட்டும் சொன்னா ஒன் பார்ட் ஆஃப் த verb தான் கவர் ஆகும். புரியுதுங்களா? verb is the engine of the sentence. அந்த இன்ஜின் என்னவா இருக்கலாம்? ஆக்ஷனா இருக்கலாம், அக்கரன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஐ ஃபீல் குட், எதுங்க அக்கரன்ஸ், எதுங்க verb?
feel. So I feel அது ஒரு state of being தானே. So verb அப்படின்னா action word அப்படிங்கிறது ஸ்கூலோட முடிஞ்சிருச்சு. Verbனா it is the main part or the main engine of the sentence that can talk about action, occurrence, state of being. கிளியரா? இது மூணு பத்தி பேசலாம். அப்ப ஆக்ஷன்னா என்னெல்லாம்? What are actions? ஆக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் எழுதுங்க. வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங் அப்படின்னு சொன்னா அது ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன்னா வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங். இப்போ சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸ்ல இருக்க சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அது ஆக்ஷன். ஸ்வாதிகா இஸ் டேக்கிங் கிளாஸ், which is the verb? டேக்கிங். இஸ் ஹெல்பிங் verb. டேக்கிங் தான் verb. இஸ் எல்லாம் விட்டுருங்க, பின்னாடி போய்க்கலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை விட்டுட்டு இந்த ஃப்ளோல வாங்க, அப்ப புரிஞ்சிரும் எல்லாமே. ஸோ ஸ்வாதிகா இஸ் டேக்கிங் கிளாஸ்னா டேக்கிங் தான் verb. ஓகே, அப்ப அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லுது, அதனால அது ஆக்ஷன் verb. ஸ்வாதிகா என்ன பண்ணுது, சப்ஜெக்ட் என்ன பண்ணுது. டன். இதுவே அக்கரன்ஸ் அப்படின்னா பிகம். ஐ பிகேம் அ டீச்சர். எதுங்க verb? பிகேம். ஸோ அக்கரன்ஸ். டன். ஸோ அக்கரன்ஸ் verb எதெல்லாம்? happen, become, develop, இதெல்லாம். நெக்ஸ்ட், the state of being. State of being அப்படின்னா the condition or existence of some subject. Condition or existence of some subject. Condition or existence of the subject. அந்த சப்ஜெக்டோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தான் ஸ்வாதிகா ஃபீல்ஸ் குட். ஸ்வாதிகாங்கிற சப்ஜெக்டோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுதா, எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுதா, ஃபீல். அப்ப அதுவும் verb தானே, கரெக்டா? ஸோ verb ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வந்து இஸ், இங்க எழுதுறாங்க, இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், சீம், ஃபீல், எக்ஸிஸ்ட். இது எல்லாமே verb தான். பட் verb that talks about the condition or existence of the subject. ஓகேவா? புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப வாட் இஸ் a verbனா, ஃபர்ஸ்ட் verb அப்படிங்கிறது the main part of the sentence. It is the engine of the sentence. While the verb is the engine of the sentence, it actually need not be the action words alone. கரெக்டா? action words மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. It can also talk about the occurrence. It can also talk about state of being. occurrence அப்படின்னா something that is happening பத்தி பேசினாலும் அது verb தான். state of beingனா அந்த சப்ஜெக்டோட கண்டிஷனையோ எக்ஸிஸ்டன்ஸையோ பேசினாலும் verb தான். வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங்னு பேசினாலும் verb தான். கிளியரா? verbனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? கிளியர்? டன். verbனா இனிமேல் ஆக்ஷன் வேர்ட்ஸ் கிடையாது, ஆக்ஷன் வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது. புரிஞ்சிருச்சுங்களா? டன். ஓகே, நெக்ஸ்ட், the main category of verb. The main category of verb. So main category of verbல தான் ஒரிஜினலா ஸ்டேட் ஆஃப் பீயிங் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா மேம்? எழுதலையா? அது விசிபிள் ஆகல மேம் அந்த பார்ட் ஆஃப் தி சைடு. State of being example is, am, are, was, were, seem, feel, exist. கிளியரா? வீடியோஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. யாருமே தெரியல. செலிப்ரேஷன்லேயே டயர்ட் ஆயிட்டீங்களா? இப்பதான் கிளாஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரெப்ரசென்ட் பண்ற verb. ஸோ இப்போ verbனா it is the main part of the sentence that can talk about action, that can talk about the occurrence, or that can talk about state of being. Okay, அப்போ ஆக்ஷன்னா வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங்னு சொல்லும். இந்த சென்டென்ஸ்ல அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்ற வேர்டு verb. கரெக்டா? அந்த சென்டென்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் verb. சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் பத்தி சொன்னாலும் அது verb. அந்த சென்டென்ஸ்ல அந்த சப்ஜெக்டோட கண்டிஷன் என்ன, எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னு சொன்னாலும் அது verb. கரெக்டா? இப்ப வேர்ப்னு எதை கண்டுபிடிக்கிறது, இந்த மூணு கேட்டகரி வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இது வேர்பா இல்லையான்னு டவுட் வராது இல்ல? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வாதிகா இஸ் டேக்கிங் கிளாஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் குட். நம்ம என்ன பண்ணுவோம், டேக்கிங் மட்டும் எடுத்துப்போம் வேர்பான்னு. இப்போ ஃபீலும் வேர்புன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சா? புரிஞ்சிருச்சுங்களா? ரெண்டு சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் கனெக்டட் வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வேர்ப் டேக்கிங், ஹெல்பிங் வேர்ப் இஸ் எல்லாம் அப்புறம் வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் குட்ங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் ஓட கண்டிஷன் என்ன, அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன,
appeal. அப்ப அதுவும் verb ன்னு புரிஞ்சிருச்சா? So clear verb என்னன்னு ஐடென்டிஃபை ஆயிருச்சா? Next, the main categories of verb. The main category of verb அப்படிங்கும் போது தான் action verb, linking verb அப்படின்னு ரெண்டுக்கு வரும். action verb, linking verb அப்படின்னு ரெண்டு கேட்டகரிக்குள்ள வரும். தேவப்பிரியா இது மட்டும் போட்டுருங்க. ஆக்ஷன் verb அண்ட் லிங்கிங் verb அப்படின்னு வரும். இதுதான் ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்ஷன். இப்படிதான் ஃபண்டமெண்டலா நம்ம பிரிக்கிறோம். எது ஆக்ஷன் பண்ணுது, எது லிங்க் பண்ணுது. அப்ப ஆக்ஷன் verb, லிங்கிங் verb. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் verb எது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாதிகா இஸ் டேக்கிங் கிளாஸ். சுபா என்ன சொன்னாங்க? இஸ் டேக்கிங் verb அப்படின்னாங்க. இஸ் டேக்கிங் verb கிடையாது. இஸ் டேக்கிங் இஸ் a verbal phrase. புரியுதுங்களா? வேர்பு வேற, வேர்பல் ஃப்ரேஸ் வேற. இப்ப நம்ம இப்படி ஆர்டரா போகும்போது நமக்கு அது கிளியரா புரிஞ்சிடும் வேர்பல் ஃப்ரேஸ் எது அப்படின்னு. தேர் இஸ் அ பிரவுன் டேன் டாக். இதுல வேர்ப் இருக்கா? தேர் இஸ் அ பிரவுன் டேன் டாக். இஸ் வேர்ப் கிடையாது. அது நவுன் ஃப்ரேஸ். அதுல இஸ் இருக்கு. இஸ் கனெக்ட்ஸ் த டாக் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். புரிஞ்சிருச்சா? அப்ப வேர்ப் அப்படிங்கிறது வேற, வேர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வேற. இஸ் டேக்கிங் இஸ் அ வேர்பல் ஃப்ரேஸ், நாட் அ வேர்ப். பட் வேர்ப் எதுனா டேக்கிங். இஸ் லிங்கிங் வேர்ப். புரிஞ்சிருச்சா? ஸோ நம்ம அந்த மாதிரி பேசிக்கா போறோம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இந்த பி வேர்ட்ஸ், இந்த டென்ஸ் வச்சு ஐஇஸ் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கோட்டெல்லாம் அழிச்சிட்டு இந்த ஃப்ளோல வாங்க. அதுவும் உள்ள வரும். அப்ப நீங்க அதை சேர்த்திக்கோங்க. கிளியர்? இப்போதைக்கு பேசிக்ல வேர்ப்னா என்ன? இட் இஸ் த engine of the sentence that talks about three things. It can talk about the action, it can talk about the state of being of the subject and the condition or occurrence, and இன்னொன்னு வாட் இஸ் ஹேப்பனிங். அப்ப ஹேப்பனிங்னா அண்ட் அக்கரன்ஸ் பத்தி பேசுவோம். இவ்வளவுதான் வேர்ப். அந்த வேர்பை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ஆக்ஷன் வேர்ப், லிங்கிங் வேர்ப். இப்ப ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா பிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்ஷனை பத்தி பேசணும். பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன் பத்தி பேசணும். பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன் பத்தி பேசணும். இஃப் தட் வேர்ட் டிஸ்கிரைப்ஸ் த பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன், இட் இஸ் அ வேர்ப். இட் இஸ் அ வேர்ப். ஒரு வேர்டு, அந்த வேர்ட் ஒரு பிசிக்கல் ஆக்ஷனையோ மென்டல் ஆக்ஷனையோ டிஸ்கிரைப் பண்ணா அது வேர்ப். கரெக்டா? கரெக்ட். எக்ஸாம்பிள், ஷீ எழுதுனா தெரியாதோ? She wrote a novel. Okay. அப்ப which word talks about a physical action or mental action? A physical action, right? Physical action. அத பத்தி பேசுதா? இப்ப physical action பத்தி பேசுறதுனால it is a verb. அவ்வளவுதான். கிளியர்? இப்போ ஆக்ஷன் வேர்ட் அப்படிங்கறதா, ஆக்ஷன் verb அப்படிங்கறதா ஆக்சுவல் verb. ஃபைன். அப்ப அது எதை பத்தி பேசுது? பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன் பத்தி பேசுது. அப்ப வேர்பை நம்ம மூணா பிரிச்சிருக்கோம். பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன் பத்தி பேசுறது, அக்கரன்ஸ் பத்தி பேசுறது, ஸ்டேட் ஆஃப் பீயிங். இங்க வந்து ஆக்ஷன்ல பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன் பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபில் பண்ணுது வேர்ப். அப்ப வாட் இஸ் த லிங்கிங் வேர்ப்? இது வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ். ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ். இது என்ன பண்ணும்? இது 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 வரைக்கும் கிளியர் ஆயிருங்க. அப்புறம் லிங்கிங் வேர்ப் போய்க்கலாம். இது வரைக்கும் கிளியரா? இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதிருங்க. இது வரைக்கும் எனி டவுட்? வேர்ப்னா என்ன, ஆக்ஷன் வேர்ப்னா என்ன, ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். இப்போ நம்ம லிங்கிங் வேர்புக்கு போயிடலாம். இந்த லிங்கிங் வேர்ப்ல தான் நிறைய பேர் பிளைண்டா சில விஷயங்களை இது லிங்கிங் வேர்ப்னு படிச்சுட்டு இருக்கோம். இப்போ லிங்கிங் வேர்ப்னா என்னன்னா, இட்ஸ் கால்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப். நம்ம ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்புக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம்ல, இஸ், ஆம், வாஸ், ஆர், இதெல்லாம் தானே நீங்க லிங்கிங் வேர்ப்னு படிச்சிருக்கீங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப் தான் லிங்கிங் வேர்ப். இது என்ன பண்ணுது? இது கனெக்ட் பண்ணுது. எதை கனெக்ட் பண்ணுது? எதை கனெக்ட் பண்ணுது? சப்ஜெக்ட எதை கனெக்ட் பண்ணுது? சப்ஜெக்ட் வேர்போடவா? அவ்வளவுதான். சப்ஜெக்ட நவுன் ஆர் அட்ஜெக்டிவோட கனெக்ட் பண்ணா அது லிங்கிங் வேர்ப். புரிஞ்சிருச்சுங்களா? யூ கேன் ரைட் இட் தட் கனெக்ட் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டு அ நவுன் ஆர் அட்ஜெக்டிவ். இந்த ஈக்குவல் சைன் போட்டு இப்படி எழுதி நீங்க பாக்ஸே போட்டுக்கலாம்.
ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டையும் அந்த சென்டென்ஸ்ல இருக்க நவுன் ஆர் அட்ஜெக்டிவோட ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து லிங்கிங் verb. ஸோ லிங்கிங் verb அப்படின்னாலே திங்க் ஆஃப் அன் ஈக்குவல் சைன். இப்போ ஈக்குவல் சைன்ல அந்த சென்டென்ஸ்ல இருக்க சப்ஜெக்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அந்த சென்டென்ஸ்ல இருக்க நவுன் ஆர் அட்ஜெக்டிவ் ரைட் ஹேண்ட் சைடையும் கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து லிங்கிங் verb. அப்போ verb வேற லிங்கிங் verb வேறன்னு இப்போ புரிஞ்சிருச்சா? தான் ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள், த ஸ்கை இஸ் ப்ளூன்னு எழுதுங்க. த ஸ்கை is blue. Done. Which is the subject here? Sky. Sky. நவுனா அட்ஜெக்டிவா ஏதாவது இருக்கா இங்க? நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல படிச்சிட்டோம்ல, நவுனை டிஸ்கிரைப் பண்ணா அட்ஜெக்டிவ், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணா அட்வர்ப். அப்ப ஸ்கை ப்ளூவா இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்றதுனால இது என்னங்க? அட்ஜெக்டிவ். இப்ப ஸ்கை இஸ் ஈக்குவல் டு ப்ளூன்னு சொல்ற விஷயம் எது இங்க? இப்ப இதுதான் லிங்கிங் verb. கிளியரா? புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப லிங்கிங் வெர்ப்னா என்ன? which connects the subject of the sentence to the noun or adjective in the sentence. Done. சப்ஜெக்ட் நவுன் தான், அது இப்ப பின்னாடி வரும். இல்ல இல்ல, இது இந்த சென்டென்ஸ்ல இது நவுன் இல்ல, சப்ஜெக்ட் தான். இந்த சென்டென்ஸ்ல நேச்சுரலா ஸ்கைன்னு பாத்தீங்கன்னா நவுன், பட் இந்த சென்டென்ஸ்ல அதான சப்ஜெக்ட். டன். ஓகேங்களா? ஒன் மோர் எக்ஸாம்பிள். Fine. My brother became an IAS. Done. இதுல எது சப்ஜெக்ட்டுங்க? Brother. நவுனோ இல்ல அட்ஜெக்டிவோ எது? பிரதர் ஐஏஎஸ் சொல்றது எது? இப்ப பிகேம் என்ன? புரிஞ்சிருச்சா? லிங்கிங் verb. Became is a linking verb. You seem beautiful. You seem beautiful. Simple example. You seem beautiful. எது சப்ஜெக்ட்? You. எது அட்ஜெக்டிவ்? பியூட்டிஃபுல். எது கனெக்ட் பண்ணுது? லிங்கிங் வெர்ப்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? டன். இப்போ குவிக்லி, verb அப்படிங்கிறது it can talk about action, it can talk about occurrence, or and it can talk about state of being. கரெக்டா? அண்ட் அந்த verb நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ஆக்ஷன் verb, லிங்கிங் verb. எப்ப அது பியோர் ஆக்ஷன் வேர்பா இருக்கும், அது ஏதாவது பிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்ஷன் நடக்கிறத பத்தி பேசினா, அந்த வேர்ட் வந்து பிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அது பியோர் ஆக்ஷன் வேர்ப். ஆனா இதுவே சப்ஜெக்டை நவுனோடையோ அட்ஜெக்டிவையோ கனெக்ட் பண்ணா அது லிங்கிங் வேர்ப். இது வரைக்கும் கிளியரா? டன். இந்த ஃப்ளோலயே வாங்க. கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரைட் டவுன் காமன் லிங்கிங் வேர்ப்ஸ். காமன் லிங்கிங் வேர்ப்ஸ். Common linking verbs. Am, is, are, was, were, be, being, been, become, seem, appear, feel, look, sound, smell, taste. இதெல்லாமே காமன் லிங்கிங் வேர்ட்ஸ். கிளியர்? எஸ். ஓகே. நவ் ஸ்டாப் ஹியர். இதை எழுதி முடிச்சிட்டு, எழுதிட்டீங்கன்னா ஜஸ்ட் வெயிட். Fine. Okay. இப்போ just stop and understand. Certain action words can also be linking words. ஒத்துக்கிறீங்களா?
certain action verbs can also be linking verbs. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இதெல்லாம் காமன் லிங்கிங் verbs. ஆனா சிலது ஆக்ஷன் வேர்பாவும் ஆக்ட் பண்ணலாம், லிங்கிங் வேர்பாவும் ஆக்ட் பண்ணலாம். ஸோ ரைட் டவுன் நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஆர் இம்பார்ட்டன்ட் எப்படி நீங்க எழுதிட்டு இருக்கீங்களோ அப்படி எழுதிக்கோங்க. சில verbs can be both. என்னவா இருக்கலாம்? both ஆக்ஷன் வேர்பாவும் இருக்கலாம், லிங்கிங்காவும் இருக்கலாம். பட் எப்படி அது டிசைட் ஆகும்? அந்த சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தானே டிசைட் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் ஆர் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஐ டேஸ்டட் த சூப். தெரியலையா? ஐ டேஸ்டட் த சூப். Okay, first example, I tasted the soup. Which is the act inga? Which is the subject inga? Tasted. Subject. Subject. Okay. Subject is performing some physical action or mental action. What is the mental physical action? Physical action. Hence, taste பண்ணிருக்காங்க. Okay. Taste is both physical and mental action. Sensory organs இருந்தா ரெண்டுமே தான், மென்டலாவும் அதுக்கு தெரியும்ல. So இது வந்து இங்க என்னது? ஆக்ஷன் verb. ஓகே, இப்போ நான் இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதுறேன். The soup tasted sweet. ஓகே, அதே டேஸ்டட் தான், அதே ஃபார்ம், டென்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. டென்ஸ் கூட மாறல, டேஸ்டிங், டேஸ்டஸ் அப்படிலாம் எதுவும் மாத்தல. இப்போ சூப் எப்படி இருந்துச்சு? ஸ்வீட்டா. அப்ப எது கனெக்ட் பண்ணுது இந்த ஈக்குவல் டு? அப்ப வாட் இஸ் டேஸ்டட் ஹியர்? கிளியருங்களா? சோ அப்ப நீங்க வந்து வேர்ப்னு மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. பிசிக்கல் மென்டல் ஆக்ஷன் பண்ணுச்சுன்னா அது மெயின் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப். இல்ல அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டையும் அட்ஜெக்டிவையும் சப்ஜெக்டிவ் நவுனையும் கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது லிங்கிங் வேர்ப். பிகாஸ் இன் யோர் கொஸ்டின் பேப்பர் ஐடென்டிஃபை த லிங்கிங் வேர்ப் அப்படின்னே கொஸ்டின் கேட்கலாம். அந்த சென்டென்ஸ்ல ஆக்ஷன் வேர்பும் இருக்கும், லிங்கிங் வேர்பும் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? the soup tasted sweet அப்படிங்கும் போது அது டேஸ்டட் வந்து வேர்பு தானே அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம். வேர்பு தான், பட் என்ன வேர்புங்கிறது உங்களுக்கு தெரியணும். கிளியர்? இது வரைக்கும் ஓகேவா? இதுதான் மெயின் கேட்டகரைசேஷன். வேர்ப்னா என்ன, ஆக்ஷன் வேர்ப்னா என்ன, லிங்கிங் வேர்ப்னா என்ன. இதுக்கு அப்புறம் தான் அதர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப். கிளியர்? எனி டவுட் இது வரைக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். உங்க சிலபஸ்ல இது தனியா கொடுக்கல, பட் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். ஓகே, ட்ரான்சிட்டிவ் வேர்ப், அப்புறம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரான்சிட்டிவ் பார்த்துக்கலாம். So first we will see transitive verb, then we'll go to intransitive verb. So what is a transitive verb? இப்போ transitive verb போறதுக்கு முன்னாடி transitive verb, intransitive verb, linking verbs are categorized into transitive, intransitive. Action verbs are categorized into transitive, intransitive. Action verbs தான். Verbs generally classified இல்ல, action verbs are classified into transitive, intransitive. அப்ப action verbs can be transitive verbs. கரெக்ட்டுங்களா? Action verbs can be transitive verbs. So the logic is very simple. அந்த action verbனா இப்போ உங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்ல, physical actionையும் mental actionையும் perform பண்ணா அது action verb. அந்த verb, action verb needs object இல்ல does not need objectங்கிறது தான் பிரச்சனை. புரிஞ்சிருச்சா? If the action verb needs object, then it becomes transitive. If it does not require object, it becomes intransitive. But நம்ம டீடைலா பார்க்கலாம். கிளியரா? So the action
ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸை நம்ம என்னவா கிளாஸிஃபை பண்றோம்? டிரான்சிட்டிவாவும் கிளாஸிஃபை பண்றோம், இன்ட்ரான்சிட்டிவா கிளாஸிஃபை பண்றோம். பட் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றோம்? வெதர் த வேர்ப் நீட்ஸ் ஆப்ஜெக்ட் ஆர் டஸ் நாட் நீட் ஆப்ஜெக்ட். டெஸ்ட்ல கேட்டிருக்கீங்க மேம். கேட்டிருக்கேனா? ஓகே. ஸோ நீட் ஆப்ஜெக்டா டஸ் நாட் நீட் ஆப்ஜெக்டா? அப்போ நீட் ஆப்ஜெக்டா இருந்தால் டிரான்சிட்டிவ், டஸ் நாட் நீட்னா இன்ட்ரான்சிட்டிவ், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அது டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா. சப்போஸ் ஆக்ஷன் வேர்ப் நீட்ஸ் ஆப்ஜெக்ட்னா அது டிரான்சிட்டிவ் அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்ப், டிவி டிரான்சிட்டிவ் வேர்ப். அப்ப டிரான்சிட்டிவ் வேர்ப்னா உங்களுக்கு என்ன தெரியுது? verb needs object. the verb needs object. பட் எப்படி அது ஆப்ஜெக்ட் வேணுமா வேண்டாமான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, இட் should answer two questions. it should answer whether what or whom. அவ்வளவுதான். அந்த சென்டென்ஸ்ல if you ask what, whom after the verb, it is transitive. அந்த சென்டென்ஸ்ல வேர்புக்கு அப்புறம் if you can ask what or whom, then it is transitive. Example, the student read the book அப்படின்னு எழுதுங்க. நீங்க எல்லாம் படிக்கிறீங்களா? the student read the book. எதுங்க verb? physical action, mental action perform பண்ற word எது இதுல? read. அப்ப இது verb. ஓகே, இந்த verb கிட்ட what இல்ல whom question கேட்டா இங்க ஆன்சர் இருக்கா? whom or who read the book? whom was the book read by? அப்ப the student. கரெக்டா? yes ஆன்சர் பண்ணுதா? whom or what வருதா? ஓகே, student read what? சாரிங்க, who வரல, whom. the student read what? அப்ப the student read the book. I went to the saree again. the student read the book. clear? அப்ப the student read the book அப்படிங்கும்போது இது என்ன ஆயிருது? transitive verb மாறிடுது. கரெக்டா? அப்ப இது book தான் ஆப்ஜெக்ட், but the verb becomes a transitive book. அப்ப the student read what? It answered the question's book. Therefore this is the read is a transitive verb. She, next example, she kicked the ball. எதுங்க first verb? physical action, mental action, kicked. இது verb. இது kicked what அப்படிங்கிற question answer பண்ணுதா? yes. அப்ப kicked becomes a transitive verb. okay, so now write down the definition. The transitive verb is an action verb. The transitive verb is an action verb. The transitive verb is an action verb that needs a direct object to complete its meaning. That needs a direct object to complete its meaning. That requires a direct object to complete its meaning. So subject plus transitive verb plus direct object. அதான் அதோட formula. Subject plus transitive verb plus object. Correct தானே? Subject she, transitive verb kicked, object the ball. அப்ப இதுல இருக்க key ingredient transitive verb அப்படினாலே direct object இருக்கணும். இதுதான் முக்கியமான ingredient. ஓகே, டீக்கு டீ பவுடர் வேணுங்கிற மாதிரி transitive verbனா object வேணும். So main ingredient is object here. அப்ப what is a direct object? direct object, indirect objectலாம் இருக்கு. அப்ப இங்க வந்து it requires a direct objectனா அப்ப what is a direct object? Okay, write down. A direct object can be a noun or pronoun.
Correct? A direct object can be a noun or pronoun that receives the action of the verb. That receives the action of the verb. And it answers the question what or whom. அவ்வளவுதான். I'll repeat. Direct object is the noun or pronoun. The direct object is the noun or pronoun that receives the action of the verb. That receives the action of the verb. That receives the action of the verb. It answers the question. It answers the question what or whom. கரெக்டா? அந்த கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். ஷி கிக்டு வாட்? த பால். அப்ப அந்த சென்டென்ஸ்ல அது நவுனாவோ ஃப்ரேஸ் ப்ரொனவுனாவோ இருக்கும். வாட்டோ ஹூமோ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னா அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். கரெக்டா? அப்ப இங்க பால் நவுனா ப்ரொனவுனா? Noun. It is a noun and it answers the question, so it's a direct object. Instead of ball, she kicked me. அப்ப me வந்து என்ன? Pronoun. And it answers kicked whom. கரெக்டா? Then therefore it's a direct object. Write down an example. My mom prepared the meal. My mom prepared the meal. My mom prepared the meal. Okay. First identify subject. Mom, my mom. Okay. Possessive subject. Chariya, my mom. Which is doing physical or mental action? Preparing. So this becomes your verb. In the verb prepared what irka? Irukku. Meal. அப்ப இது direct object and meal is a noun. It's a noun and it's a direct object. அப்ப இந்த verb becomes a transitive verb. புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப verbனா என்னன்னு தெரியும், verbல action verbனா என்ன, linking verbனா என்னன்னு தெரியும், transitive verbனா என்னன்னு தெரியும். ஓகே. மை சரி விட்டுருங்க. நெக்ஸ்ட் intransitive. மற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போக வேண்டாம். புரிஞ்சிருச்சுல்ல? ஓகே. intransitive verb. Intransitive verb. Action is complete in itself. அவ்வளவுதான். அதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லைங்க, அதுவே கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகும். It feels complete in itself and does not require a direct object. அதுவே கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றனால does not require a direct object. do தேவையில்லை. do எழுதுனா டூன்னு எழுதிருவீங்களோ? does not require a direct object. Clear? Yes. Example. The baby cried. Which is the subject here? Baby. Which is the verb performing physical mental action? Cried. It is complete. What or whom answer பண்ணுதா? தேவை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஓகே. The sun rose. ரைஸ் ஓட past tense. The sun rose. Subject verb. ஓகே. The sun rises. அப்படி கூட வச்சுக்கலாம். Sun rose or sun rises. பிருந்தாஸ்ரீ டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் வித் ப்ரொனவுனா நம்ம எழுதணும்ல. இப்போ மை மாம் ப்ரிப்பேர்டு த மீல். அது வந்து ஷி கிக்டு மீ. ஷி கிக்டு மீ எழுதணும்ல. நான் எழுதல, நீங்க எழுதிக்கோங்க. ஷி கிக்டு மீ. ஷி பிகம்ஸ் சப்ஜெக்ட், கிக்டு பிகம்ஸ் தி ஆக்ஷன் வெர்ப் அண்ட் கிக்டு ஹூம்ங்கும் போது அங்க மீ ப்ரொனவுன் வருதுல்ல. கரெக்டா? ஸோ இட் இஸ் அ டிரான்சிட்டிவ் வெர்ப். பிருந்தாஸ்ரீ டவுட் கேட்டதுக்கு ஆன்சர். நீங்க கம் பேக் டு இன்ட்ரான்சிட்டிவ். இன்ட்ரான்சிட்டிவ்னா ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப் அண்ட் டஸ் நாட் ரிக்வயர் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். தேவையில்லை. ஸோ பேபி கிரைட், த சன் ரோஸ். ஹீ அரைவ்டு லேட். ஹீ அரைவ்டு லேட். இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள். ஹீ அரைவ்டு லேட். He becomes the subject. Physical action arriving verb. இது வந்து verb தான் டிஸ்ப்ளே பண்ணுது. எப்போ வந்தாரு? அரைவ் ஏர்லியா லேட்டா? அப்ப இது என்னது? adverb தானே தவிர
இங்க ஆப்ஜெக்ட் இல்ல, பட் ஸ்டில் இட் இஸ் கம்ப்ளீட், நோ? Therefore இது transitive verb ஆ intransitive verb ஆ? Intransitive verb. Okay. Next, write down a few examples. அப்படியே எழுதுங்க. She loves her new puppy. She loves her new puppy. She loves her new puppy. Which is the subject? She. Which is the verb? It's a Love. mental action, physical action. Mental action. So it's an action verb. Loves is a verb. Her new puppy. She loves what? Puppy. She loves what? Puppy. So which is the direct object? Puppy. New puppy. Oh, puppy. Oh, puppyங்கிறது நவுனா இங்க adjective-ஆ? Noun. அந்த puppy நியூவா ஓல்டான்னு டிஸ்கிரைப் பண்றதுனால எது நியூங்கிறது? கிளியரா? மொத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் புரியுதா? டன். ஸோ ஷி லவ்ஸ் ஹர் நியூ பப்பிங்கும் போது பப்பி பிகம்ஸ் அ நவுன். அந்த பப்பி நியூவா ஓல்டா குட்டா பேடான்னு சொல்றதுனால அது அட்ஜெக்டிவ். ஸோ ஹர் அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன். டன். ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Sorry, next example. The boy carried. The boy carried, full stop. The boy, B-O-Y, boy, carried, C-A-R-R-I-E-D, carried, full stop. The boy carried, full stop. Okay. The sentence is correct because carried is a transitive verb and the transitive verb is missing the direct object. Carried what வேணும்ல? இப்போ carriedங்கிறது transitive verb and it is missing the direct object. Which is the direct object? ஏதாவது அங்க போடணும். The boy carried the books. The boy carried the boy carried his brother. ஏதாவது ஒண்ணாங்க. அப்போ whatங்கிற question மிஸ் ஆகறனால இது transitive verb தான் carried. அப்போ நீங்க வந்து அங்க direct object இல்லைனாலும் அந்த sentence கம்ப்ளீட்டா இல்லையாங்கிறத வச்சு transitive-ஆ intransitive-ஆன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. ஸோ how to identify a transitive verb. Next, write down how to identify a transitive verb. ஒரு verb எப்படி identify பண்றது அப்படின்னா first find the verb in the sentence. How to identify a transitive verb. How to identify a transitive verb. First identify the verb. அந்த சென்டென்ஸ்ல இருக்க verb identify பண்ணுங்க. அதுக்கப்புறம் ask what or whom after the verb. இந்த ரெண்டு கொஸ்டின் தான் transitive verb கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ட்ரிக். If there is a clear answer, the verb is transitive. அப்படி அங்க ஆன்சர் இல்லைன்னா it is intransitive. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க verb தான் கண்டுபிடிச்சாகணும். I wrote a letter. verb எது? verb எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றது? பிசிக்கல் ஆக்ஷனா மென்டல் ஆக்ஷனாங்கிறத யோசிச்சீங்கன்னா verb கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? அப்ப I wrote a letter. இப்ப wrote வாட்டையோ ஹூமையோ ஆன்சர் பண்ண முடியுமா? I wrote what? A letter. இப்போ transitive verb இல்லையான்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. Next, the birds flew. One example. The birds flew. Which is the verb here? Physical action. Okay. இது transitive verb intransitive verb? Intransitive. எத்தனை பேர் intransitive? Intransitive. ஏன் சரத்? transitive intransitive? transitive ஏன்? what flew அது சப்ஜெக்ட். அதுதான் இங்க நான் சொல்ல வந்தது. அந்த வாட்ன்னு கேட்கும் போது ஆன்சருக்கு ஆப்ஜெக்ட் இருக்கணும். இப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நானுமே பார்த்தோன்னு என்ன சொல்லுவேன்? த பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணிட்டேங்க. வேர்பு பேர்ட் ஃப்ளூங்க, கரெக்ட். அந்த ஃப்ளூ அந்த வேர்பு கிட்ட நான் வாட்டோ ஹூமோ கேட்குறேங்க. அப்போ வாட் ஃப்ளூங்கும் போது பேர்ட்ஸ் ஆன்சர் கொடுக்குதுங்க, கரெக்ட். அந்த கொஸ்டினை ஆஃப்டர் த வேர்ப் கேட்கணும். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? கரெக்டா? அண்ட் அந்த ஆன்சர் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்கணும். அதானே இப்ப இவ்வளவு நேரம் படிச்சோம். இன் டிரான்சிட்டிவ் வெர்ப்னா இட் ஷுட் ஆன்சர் வாட் ஹூம் வித் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு நவுனாவோ ப்ரொனவுனாவோ இருக்கணும், கரெக்டா? அப்போ இதை வந்து நீங்க பேர்ட்ஸ் ஃப்ளூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அது சப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா சரத்?
நேச்சுரலா நம்ம இங்க தான் மிஸ்டேக் பண்ணுவோம். the birds flew verb. what is flying? bird is flying. what flew? bird flew. அப்ப it's a transitive verb ன்னு சொல்லிடுவோம். it is intransitive because you have to ask what or whom after the verb. the highlight is after the verb தான் what or whom கேட்கணும். and after the verb what or whom கேட்கும்போது the answer should be in the form of a direct object, not subject. okay, the water bottle. it should be in the form of a subject, direct object, not subject. அப்ப இது இங்க என்னங்க birds flew ல flew வந்து intransitive verb. clear ah? everybody clear? இப்ப transitive intransitive ல doubt இல்லைல? okay, so next one more sentence. the boy carried what? அந்த sentence incomplete. அப்ப நீங்க வந்து the boy carried books அப்படின்னு போட்டீங்கன்னா அது transitive verb. the boy carried அப்படின்னா it is an intransitive verb because certain verbs can be both transitive and intransitive. நம்ம அடுத்தது எழுதிடலாம். okay, write down a few example of transitive verb. common examples of இந்த சென்டென்ஸை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு படிச்சிட்டீங்கன்னா transitive intransitively டவுட் வராது. the birds flew. இதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியரா இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. the birds flew. நமக்கு ரெண்டு ரூல் இருக்கு transitive verb கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன ரூல்? ஃபர்ஸ்ட் verb ஐடென்டிஃபை பண்ணணும். ஆஃப்டர் the verb முடிஞ்சதுக்கு அப்புறம் you should ask whom or what question. கரெக்டா? ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? சவிதா மியூட் பண்ணுங்க. எஸ், அதுக்கு முன்னாடியே நம்ம transitive verb ஓட டெஃபினிஷன்லயே என்ன படிச்சிருக்கோம்? the verb should answer with the direct object. அந்த direct object என்னவா இருக்கலாம்? நவுனாவோ ப்ரொனவுனாவோ இருக்கலாம். இது நம்ம டெஃபினிஷன்ல படித்ததுனால ரூல்ல படிக்கல. அப்ப இங்க போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் verb எதுன்னு ஐடென்டிஃபை பண்றோம். ஆக்ஷன் வேர்ட் birds verb. சாரி, verb flew, flying action, physical action. அப்ப இதுக்கு நம்ம क्वेश्चन கேக்குறோம் உடனே what or whom. ஆனா பிரச்சனை என்னன்னா after the verb தான் இந்த क्वेश्चन கேட்கணும். இங்க after the verb கேக்குறதுக்கு இருக்கா? இல்ல. அதனாலேயே இது intransitive நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம பிளைண்டா verb what flew, birds flew. அப்ப இது transitive சொல்லக்கூடாது. அப்படி அது birds இருந்தா அந்த ஆன்சர் டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்கணும். பட் இங்க சப்ஜெக்டா இருக்குல்ல, so இந்த கண்டிஷன் 2 and 3 இது சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால flew is a intransitive verb. clear? okay, everybody online, any doubts? done? okay, next write down few examples of transitive verb. transitive verb ஓட few examples. இந்த நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் தரேன். அந்த எக்ஸாம்பிள்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், transitive verb ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? சென்டென்ஸ் 1, ப்ளீஸ் பிரிங் யோர் நோட்புக் டு கிளாஸ். ப்ளீஸ் பிரிங் யோர் நோட்புக் டு கிளாஸ். ப்ளீஸ் பிரிங் யோர் நோட்புக் டு கிளாஸ். okay, yes, identify the subject. Bring. please Bring. subject subject கேட்டங்க, ப்ளீஸ்ங்கறீங்க. Notebook. Notebook. Yeah. subject is hidden. okay, You, ma'am. You. Your. சரி, verb யாவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் verb சொல்லிருங்க, ஈஸியா சொல்லுங்க. bring, physical action, bring. okay, verb. கரெக்ட்டா? bring what? Notebook. what is notebook அப்போ? Direct object. புரிஞ்சிருச்சா இந்து? இப்படி போங்க, அப்படி வரலன்னா இப்படி போங்க. கரெக்டா? நீங்க ஃபர்ஸ்ட் நோட் புக்கை நவுனா பார்த்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ். உங்களுக்கு எது நல்லா தெரியும்? verb நல்லா தெரியும், இப்பதான் படிச்சிருக்கோம். ஏன்னா போன கிளாஸ்ல படிச்ச பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மறந்துட்டோம். இப்ப நல்லா படிச்ச verb தான் ஞாபகம் இருக்கும். அப்ப எது ஆக்ஷன், பிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன் பண்ணுது? bring, எடுத்துட்டு வரணும், பிசிக்கல் ஆக்ஷன். ஓகே, bringங்கிறது verb-னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா verb-க்கு அப்புறம் whom-க்கோ what-க்கோ ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? அப்ப bring what? bring your notebook. அது நவுனாவோ ப்ரொனவுனாவோ இருக்கலாமா? அப்ப notebook is a noun, but which is the direct object. okay, therefore notebook subject கிடையாது. clear-ஆ? fine.
வேர் பிரிங் வேர்ன்னு கேட்டா டு கிளாஸ். அப்ப அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாவோ காம்ப்ளிமெண்டாவோ என்னமோ இருக்குமே தவிர நாட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ விச் இஸ் த சப்ஜெக்ட் ஹியர்? Who has to bring? Your. Bring your. அப்ப the person has to bring. Subject is hidden. ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? பட் ஆக்சுவலி வந்து யாரு கொண்டு வரணும்? யூ, யுவர். ஸோ அதுதான் சப்ஜெக்ட். உங்களுக்கு டிரான்சிட்டிவ் வேர்ப் கிளியரா இருந்துச்சா? நீங்க சப்ஜெக்ட் புரியலனா சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்ப மறுபடியும் சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். டிரான்சிட்டிவ் வேர்ப் கிளியரா? மை he is reading a fascinating novel. He is reading a fascinating novel. Next example. He is reading a fascinating novel. He is reading a fascinating novel. Identify verb, identify direct object, identify transitive verb, எல்லாமே identify பண்ணுங்க. Subject எல்லாமே identify பண்ணுங்க. Verb, reading. Identify பண்ணுங்க. Novel. நான் அடுத்த டாபிக் எழுதுறேன், நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. Okay, coming to the example, he is reading a fascinating novel. Which is the verb here? Reading. Okay, reading what? Novel. Novel. Reading a novel which is fascinating. Correct? அப்ப reading what na? Novel தான். Verb na reading மட்டும்தான். Is reading இல்ல. So reading what? Reading a novel. How is that novel? Fascinating. ரொம்ப கிளியரா இருக்கணும். இங்கிலீஷ்ல இல்லனா மார்க் வராது. Fascinating novelனா போச்சு. அது adjective fascinating. Novel மட்டும்தான் objective which is a noun. அப்ப who is reading? Subject. He. Clear? He is reading a fascinating novel. Physical action perform பண்ற word reading. So reading is an action verb. ரீடிங்க்கு அப்புறம் whom வாட்டோ அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுதா அது டைரக்ட் ஆப்ஜெக்டா இருந்தா அது டிரான்சிட்டிவ் verb. ஸோ ரீடிங் வாட் அப்படின்னு கேட்கும் போது ஆன்சர் நாவல் தான். இப்போ நாவல் இஸ் அ டைரக்டிவ் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் இஸ் அ நவுன். கரெக்டா? நாவல் இஸ் அ காமன் நவுன். அந்த நவுன் இருக்கிற நாவல் எப்படி இருந்துச்சு? பியூட்டிஃபுல், ஃபேசினேட்டிங். அப்ப நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால அந்த ஃபேசினேட்டிங் adjective. அப்ப சப்ஜெக்ட் யார பத்தி பேசுது சென்டென்ஸ்ல? he. So subject is a pronoun here and it is a he. Clear? புரிஞ்சிருச்சா? No doubts? Okay. இதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கான்செப்ட்டுங்க, இது முடிச்சுக்கலாம். டிரான்சிட்டிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், பட் அதெல்லாம் டெஸ்ட்ல பாத்துக்கலாம். ஃபைன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம், ஆக்ஷன் வேர்ட்ஸ் கேன் ஆல்சோ பி லிங்கிங் வேர்ட்ஸ். Action verbs can also be linking verbs. She tasted the soup. The soup tasted sweet. ரெண்டு பார்த்தோமா? She tasted the soup போது tasted is the performing action. Therefore அது action verb. The soup tasted sweet போது subject ஆன soup எப்படி இருந்துச்சுன்னு sweet அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த ஈக்குவல் டு வரதுனால tasted அங்க linking verb மாறிடுச்சு. அதே மாதிரி transitive verbனா என்ன இருக்கணும்? Verb plus direct object இருக்கணும். கரெக்டா? Intransitive verbனா verb மட்டுமே கம்ப்ளீட் ஆயிரணும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? எஸ். அப்போ சில verb can be both transitive சில verb can be both transitive and intransitive இருக்கும். ரெண்டுமாவும் ஒரு verb இருந்துச்சு அப்படின்னா that's called ambitransitive. கண்டிப்பா குரூப் 2 லெவல்ல ambitransitive கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணா ambitransitive கேட்பாங்க. கரெக்டா? ஸோ ambitransitive என்னன்னா ஒரு verb which is both transitive and intransitive. ஒரு word, ஒரு verb. So coming to this example, இங்க verb சரி எழுதுங்க, we'll identify. A verb which is both transitive and intransitive becomes ambitransitive. Clear? Done? Okay, ஒரு நிமிஷம் கவனிங்க. She reads the newspaper every morning. First find out the verb here. Reads, because it's performing some action. Therefore this is action verb. Correct? அப்ப reads what the question after the verb answer பண்ணுதா?
ஓகே, அப்ப இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இது என்ன verb? Transitive verb. Clear? அப்ப readsங்கிறது இங்க transitive verb இருக்கு. She reads every morning. Fine. அப்ப இந்த சென்டென்ஸ்ல verb இதுதானே, performing action reads. அப்ப reads what? ஆன்சர் இருக்கா after the verb? இல்ல. அப்ப இந்த verb வந்து action verb தான், பட் இது intransitive action verb-ஆ? Clear? அப்ப இந்த readsங்கிறது transitive-ஆவும் யூஸ் ஆகும், intransitive ஆகும். அப்ப reads வந்து ஒரு ambitransitive verb. புரிஞ்சிருச்சுங்களா? வாட் இஸ் இட்? இட்ஸ் an, அப்ப இங்க verb, actual verb என்ன? read தான் actual verb. சென்டென்ஸோட சேர்த்தனா தானே reads. ஓகே, ரீடுங்கிறது ஒரு ambitransitive verb. ஃபைன். சிமிலர்லி play, she plays football every day அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இங்க she plays every morning. அப்ப plays-உம் ambitransitive-ஆ? கரெக்டா? sing, she sings bhajan every morning. She sings every morning. அப்ப sing ambitransitive-ஆ? ஓகே, so certain words transitive-ஆ மட்டும் இருக்கும் direct object-ஓட சேர்த்து. சிலது direct object-ஏ இல்லாம கம்ப்ளீட்டா இருக்கும், that becomes intransitive. மூணாவது transitive-ஆவும் யூஸ் பண்ணலாம், intransitive-ஆவும் யூஸ் பண்ணலாம், so that becomes ambitransitive. Clear-ங்களா? Done? Okay, put a tabular column and write down quick comparison of transitive and intransitive verb. Quick comparison or quick comparison of transitive and intransitive verb. Put a small tabular column. Feature transitive verb, intransitive verb. இப்படி எழுதிக்கோங்க. Feature transitive verb and intransitive verb. Featureல first direct object. Transitive verb direct object வேணுமா வேண்டாங்களா? Yes, it requires a direct object. கம்ப்ளீட்டா எழுதுங்க. எஸ் நோன்லாம் இன்னைக்கு புரிஞ்சிட்டு கிராமர் முடிச்சதுக்கு அப்புறம் 25 மார்க் வரலனா அவ்வளவுதான். So yes, it requires a direct object. Intransitive verb க்கு no, it does not require a direct object. இங்க completeness. Without a direct object, it feels incomplete. Correctா? இங்க வந்து it feels complete without direct object also. The action is complete on its own. Correctா? I read, complete on its own. I walk, complete on its own. Correctா? அப்ப action is complete on its own. Action, verbங்கிறனால action is complete on its own. என்ன எழுத முடியல தலகுதி? Without direct object, it feels incomplete. Without direct object, it feels incomplete. Without direct object, it feels incomplete. Okay? But இங்க action complete on its own. அவ்வளவுதான். Direct object வேண்டாம். The action and the verb complete on its own. Clear-ஆ? மூணாவது question test. Featureல question test எழுதிக்கோங்க. Transitive verb இருந்தா answers what, whom after the verb. Correct? Answers what, whom after the verb. Answer test இதுதான் ஷரத்துக்கு ரொம்ப முக்கியம். Answer test இது டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்கணும். இங்க ஆன்சர் சப்ஜெக்டா இருக்க கூடாது. கரெக்ட்டா? ஆன்சர் டெஸ்ட்ல the answer should be the direct object. இங்க does not have to answer whom or what. Does not have to answer whom or what. Does not have to answer whom or what. அப்ப क्वेश्चनே கேட்க வேண்டாம்னா ஆன்சர் டெஸ்ட்ல எதுவுமே இல்ல. ஓகே, எக்ஸாம்பிள் இங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் டிரான்சிட்டிவ் வெர்புக்கு she cleared the exam. She cleared the exam. She cleared. Intransitively she cleared.
ஓகே, இன் இட் செல்ஃப் அது கம்ப்ளீட்டா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அண்ட் டிரான்சிட்டிவ் வெர்ப் எழுதுங்க. ஃபார்முலா transitive verb, intransitive verb. Subject plus verb plus direct object. இங்க subject plus verb மட்டும். ஓகேவா? அப்ப direct object என்ன? Answers, what or whom, and அந்த direct object noun ஆவோ pronoun ஆவோ இருக்கும். கிளியரா? He arrived in the morning. One more example. Tabular column முடிச்சிருங்க. அது கீழே he arrived in the morning. Arrived is a transitive verb or intransitive verb? Intransitive. Clear? Okay. Next, note அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. transitive verb, intransitive verb முடிச்சிடலாம், பட் நோட்னு போட்டு எழுதிக்கோங்க. The train arrived. The train arrived. Next, the train arrived at the station in Coimbatore. ஓகே, ரெண்டு சென்டென்ஸுங்க. The train arrived. ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணுங்க. உடனே அவசரமா ஃபாஸ்டஸ்ட் ஆன்சருக்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்லோவா ப்ராசஸ் மட்டும் பண்ணுங்க. The train arrived. The train arrived at the station in Coimbatore. Okay. Find out the verb and find out if it's transitive or intransitive. Intransitive. ரெண்டுமே intransitive தான். The train arrived அப்படிங்கும் போது complete on its own. Okay. Arrived what இருக்கா? No. Train arrived. Arrived what? After the verb இல்ல, direct objectம் இல்ல. கரெக்டா ஷரத்? clear ஆயிட்டீங்களா? So இங்க வந்து it's complete on its own and arrived is an intransitive verb. The train arrived whereக்கு தான் இங்க ஆன்சர் இருக்கு. வாட்டுக்கோ ஹூமுக்கோ இல்ல. வேர் த ட்ரெயின் அரைவ் கேட்டா அட் த ஸ்டேஷன் இன் கோயம்புத்தூர் ஓகே. பட் இங்க வந்து வாட்டுக்கோ ஹூமுக்கோ ஆஃப்டர் த verb டைரக்ட் ஆப்ஜெக்டா இல்ல. therefore ரெண்டு இடத்துலயுமே arrived is an intransitive verb. ஓகே, சோ இப்ப இது என்னங்க? arrived at the station in கோயம்புத்தூர் அப்படின்னு ஆட் பண்ணிருக்கோமே, அப்ப அது வெறும் ப்ரிப்போசிஷனல் phrase. ப்ரிப்போசிஷன் தானே வேர், at the, so ப்ரிப்போசிஷனல் phrase. இது இன்னொன்னு, the train arrived slowly ன்னு எழுதிக்கலாம். அப்போ அரைவ்ட் டிரான்சிட்டிவா மாறிடுமா? இதுவும் ஸ்லோலி அப்படிங்கும் போது அரைவ்டு ஹவுக்கு தான் ஆன்சர் பண்ணும், வாட்டுக்கோ ஹூமுக்கோ வராது. ஸோ இங்கேயும் இது ஒரு அரைவ்டு ஸ்லோலி பிகம்ஸ் அ ஃப்ரேஸ். அவ்வளவுதான். என்ன ஃப்ரேஸ்? இட் பிகம்ஸ் அன் அட்வர்ப் ஃப்ரேஸ். புரிஞ்சிருச்சுங்களா? தேர்ஃபோர் அந்த ரெண்டு இடத்துலயுமே இட் இஸ் டிரான்சிட்டிவ். டோன்ட் கெட் ஃபூல்டு பை ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். பெரிய பெரிய இது நீங்க எழுதிக்கோங்க, உங்களுக்கே நீங்களே போட்டு எழுதிக்கோங்க. நானே மெட்டீரியலை அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மை ஓன் மெட்டீரியல் தட் ஐ ப்ரிப்பேர்ட். டோன்ட் பி ஃபூல்ட் பை அட்வர்ப்ஸ் அண்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இதெல்லாம் நடுராத்திரியில மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணா நம்ம ஏதாவது இப்படி போட்டால் தான் தூக்கம் தெளியும். கரெக்டா? ஸோ ஐவ் ரிட்டன் த சேம் பாயிண்ட், அ க்ரூஷியல் பாயிண்ட். டோன்ட் பி ஃபூல்ட் பை அட்வர்ப் அண்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். நமக்கு நம்மளே எழுதி வச்சுக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம வாட் ஹூம் ஆன்சர் பண்ணல, பட் இவ்வளோ கம்ப்ளீட்டா இருக்குல்ல, அப்ப அது இன்ட்ரான்சிட்டிவா இருக்குமா? டிரான்சிட்டிவா இருக்கும்னு தோணும்ல. ஆனா அங்க வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸுக்கு தான் ஆன்சர் கொடுக்குது. இட் ஆன்சர்ஸ் வேர் அண்ட் இட்ஸ் a ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். அரைவ்டு ஹவு, ஸ்லோலி. இப்போ அட்வர்ப் ஃப்ரேஸ் தான் அது. ஸோ அட்வர்பாலேயோ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாலேயோ ஒரு வேர்ப் டிரான்சிட்டிவாவோ இன்ட்ரான்சிட்டிவாவோ மாறாது. இன்ட்ரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவா மாறாது. ஓகே, ரைட் டவுன் காமன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். அடுத்தது கீழே common intransitive verbs. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க சொல்லுங்க ரஞ்சிதா.
He arrived in the morning சொன்னீங்கல்ல மேம். நான் அப்ப ஒரு நிமிஷம் கவனிக்கல மேம். அது இன்ட்ரான்சிட்டிவ் தானே மேம்? இதுங்களா இந்த சென்டென்ஸா? இல்ல மேம், முன்னாடி சொன்னீங்க மேம். இதுக்கு முன்னாடி he arrived in the morning. அப்படி ஒரு சென்டென்ஸ் நான் எழுதலையே. he arrived He arrived in the morning சொன்னீங்க ஆமா, மேம். he arrived in the morning. intransitive எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகே he ஓகே. arrived in the morning. கரெக்ட்டா? ஓகே. அப்ப arrived whenக்கு தான ஆன்சர் பண்ணுது, வாட்டுக்கோ whomக்கோ இல்ல. therefore arrive அங்கேயும் intransitive தான். ஓகே ஓகே மேம். Thank you. கரெக்ட்டா? adverb phrasal adverb இது prepositional phrase. so adverb and prepositional phrase ரெண்டும் தான் உங்களை transitive intransitive கன்ஃபியூஸ் ஆகும். என்ன எழுதி இருக்கோம்? common example of intransitive verb. okay, arrive, die, the old man died. the old man died. எது ஆக்ஷன்? dying தான் அங்க ஆக்ஷன். therefore அது verb. but died what? died whom? ஆன்சர் பண்ணுதா? இல்ல. கரெக்டா? சரி, ஓல்டு மேன் போட்டா கூட கன்ஃபியூஸ். the tree died. ஷரத்துக்கு அந்த அதே டவுட். ட்ரீ டைடு, டைடு ஆக்ஷன் verb. வாட் டைட்? ட்ரீ டைடு. அப்ப கரெக்டா? அது இன்ட்ரான்சிட்டிவா டிரான்சிட்டிவா? ஆஃப்டர் த verb இல்ல, அதனால அது இன்ட்ரான்சிட்டிவ் தான். சோ காமன் இன்ட்ரான்சிட்டிவ் verbsக்கான எக்ஸாம்பிள் arrive, die, fall, fall, fall. the leaves fall in autumn. fall when? in autumn. fall வந்து இன்ட்ரான்சிட்டிவ் தான். நெக்ஸ்ட் go, laugh, lie, lie, run, run, sleep, wait, sleep, wait. okay, done. okay, next write down ஒரு லைன் போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. we already ate, we already ate. we already ate, we ate idli for breakfast. Sharath will answer. Which is the verb, Sharath? ate. Performing a physical action. இங்கேயும் ate. okay, transitive intransitive? we already ate. அது என்ன ate பண்ணோம் பின்னாடி இல்ல, complete on its own. therefore it is an intransitive verb. இங்க transitive. ate what after the verb direct object noun answer சொல்லுது. so இங்க transitive. அப்ப ateங்கிறது transitive-ஆவும் இருக்கு, intransitive-ஆ இருக்கு. so what is ate? ambitransitive. okay, one more example and we'll go to the next topic. the bus leaves at noon. she left her umbrella behind. the bus leaves at noon. she left her umbrella behind. திலகவதி சொல்லுங்க, எது verb? first sentenceல leaves வந்து verb. okay, இது transitive verb intransitive verb? intransitive. ஏன்னா leaves when தான் இருக்கு, preposition தான் இருக்கு, what or whom இல்ல. what leaves? bus leaves கிடையாது, direct object வேணும். so இது intransitive. ஓகேவா? next she left her umbrella behind. எது இதுல verb? left. okay, left what? Umbrella. umbrella. she subject afterல வருது. so direct object இருக்கு, noun. therefore இது transitive verb. இப்போ இது ரெண்டுலயும் எது verbங்க? leave. அப்ப இது வந்து ambitransitive. ambitransitive-னா அதே டோன்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. past tense, future tense, present tense எதுல வேணா இருக்கலாம். verb தான் ambitransitive. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். clear? so what is a verb?
What is an action verb? What is a linking verb? What is a transitive verb? What is an intransitive verb? What is an ambitransitive verb? Any doubt? 6 things. No doubt. Okay. இப்போ main verb and auxiliary verb. Next heading, main verbs and auxiliary verbs. Ma'am, Auxiliary she verbs left her. Ma'am, she left her umbrella. அது மட்டும் கொஞ்சம் explain பண்ணுங்க. okay, the bus leaves at noon. First sentence. இங்க வந்து performing verb வந்து leaves. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால அது verb. பட் லீவ்ஸுக்கு அப்புறம் வாட்டோ ஹூமுக்கோ அங்கே ஆன்சர் இல்லை. லீவ்ஸ் வாட் இல்லை, லீவ்ஸ் ஹூம் இல்லை. தேர்ஃபோர் அது verb, intransitive verb. செகண்ட்ல she left her umbrella behind. அப்போ அவங்க கொடையை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எது விட்டுட்டு போயிட்டாங்க? விட்டுட்டு போனதான் ஆக்ஷன். ஸோ லெஃப்ட் தான் அங்க ஆக்ஷன். பட் லெஃப்ட் வாட் அப்படிங்கிற கொஸ்டனுக்கு ஆஃப்டர் த verb ஆன்சர் இருக்கா? அம்ப்ரெல்லா அது டைரக்ட் ஆப்ஜெக்டா நவுனா? ஸோ அதனால லெஃப்ட் வந்து டிரான்சிட்டிவ் verb. இதுல லீவ்ஸ் அங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இன்ட்ரான்சிட்டிவ், லெஃப்ட் செகண்ட் சென்டென்ஸ்ல டிரான்சிட்டிவ். ஆனா ரெண்டுக்குமான verb என்ன? லீவுங்கிறது தான் verb. லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட், லீவ்ஸ்ங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ verb ஆம்பி டிரான்சிட்டிவ் verbங்கிறது லீவ் தான். புரிஞ்சிருச்சா? மேம் ஆம்பிட்ரான்சிட்டிவ் எப்பவுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப்ல தான் இருக்கும் அவசியம் இல்லை இல்ல. லெஃப்ட் ஓகே ஆம்பி டிரான்சிட்டிவ் வந்து verb மட்டும் தான், பேஸ் ஃபார்ம்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பிரசன்ட்லயும் இருக்கலாம். லெஃப்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே. ஓகே, verb தான் ஆம்பி டிரான்சிட்டிவே தவிர we are not including tense. இது வரைக்கும் நம்ம டென்ஸை உள்ள கொண்டு வரவே இல்லை. ஓகே, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். do not include tense when you find out ambitransitive verb. கிளியருங்களா? எஸ் மேம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? வாட்டர் பில். அது மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்லயும் வச்சுக்கலாமா? வாட்டர் பில். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் verb, main verb and auxiliary verb. Auxiliary verb are also called as helping verbs. Linking verbs வேற, helping verbs வேற. லிங்கிங்கா இருந்தா சப்ஜெக்ட நவுனோடவோ அட்ஜெக்டிவோடவோ கனெக்ட் பண்ணணும். ஹெல்பிங் verbs வேற, லிங்கிங் verbs வேற. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் வேர்ப்ல இருந்து பார்த்துடலாம். கிளியர்? இது உங்க சிலபஸ்ல அப்படியே இருக்கு. வேர்ப்னு படிச்சாலே டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் படிக்கணும். அதனால அது தனியா மென்ஷன் பண்ணல. பட் மெயின் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் வேர்ப்ஸ். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் verb in a sentence. Main verb தான் most important verb in the sentence. ஏன்னா a sentence can have multiple verbs. புரியுதா? A sentence can have multiple verbs. So most important sentence. அப்போ இந்த verb தான் expresses primary action. Expresses primary action. Primary action இல்லனா state of being என்ன வேணா இருக்கலாம்ல, or occurrence கூட இருக்கலாம். இந்த verb-க்கு தான் நம்ம 3 படிச்சிருக்கோமே ஆல்ரெடி. பிரைமரி ஆக்ஷன், ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆர் அக்கரன்ஸ். இதுதான் ஸ்டார் பிளேயர்னு சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற verb டீம், நிறைய verb இருந்துச்சுன்னா அந்த verb டீம்ல எது ஸ்டார் பிளேயர் மெயின் verb-ஓ ரொம்ப இம்பார்ட்டனோ அதுதான் மெயின் verb. புரிஞ்சிச்சுங்களா? அண்ட் ஒரு சென்டென்ஸுக்கு, ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் must have a main verb. So main verbனா என்ன? இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அது வந்து பிரைமரி ஆக்ஷன். அந்த சென்டென்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பிரைமரி ஆக்ஷனையோ அக்கரன்ஸையோ ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையோ எக்ஸ்பிளைன் பண்ணும், எக்ஸ்பிரஸ் பண்ணும். அண்ட் அதுதான் ஸ்டார் பிளேயர் இந்த verb டீம். ஒரு சென்டென்ஸ்ல நிறைய verb இருந்துச்சுன்னா I learn for my exams and also I write for my exams. எதுங்க மெயின் பிளேயர்? ரைட்டு, லேர்னு எல்லாமே verb தான். ஆனா அந்த verbல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம், லேர்ன் ஃபார் த எக்ஸாம்ங்கிறத ஸ்டார் பிளேயர். புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஸ்டார் பிளேயரா இருக்கும். அண்ட் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல கண்டிப்பா மஸ்ட் ஹாவ் அ மெயின் verb. ஓகே, ஏன்னா அந்த மெயின் verb தான் கோர் மீனிங் கொடுக்கும்.
core meaning of the sentence கொடுக்கும். ஓகே, கோர் மீனிங் கொடுத்தா மெயின் verb, கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஹெல்பிங் verb. புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்றேன்னு? கோர் மீனிங் கொடுத்தா மெயின் verb, கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா helping verb. For example, I am learning for the exam. Core meaning எது? Learning தான். I am learning. Grammatical information கொடுக்குது. நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அப்ப அது helping verb. புரிஞ்சிருச்சுங்களா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? ஓகே. யாரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர் ஞாபகம் வருதா? வரணும். அடப்பாவிகளா அப்படின்னு தான் தோணும். ஓகே, என்ன எழுதியிருக்கோம்? மெயின் verb. Auxiliary verb adds என்ன, அது என்ன கொடுக்கும்? கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்னா டென்ஸ் பத்தி சொல்லும், பிரசன்டா ஃபியூச்சரா எப்போ அந்த ஆக்ஷன் நடக்குதுன்னு, when the action is happening, when the action is happening. நெக்ஸ்ட் மூட் பத்தி சொல்லும், attitude towards the action தான மூடு, attitude towards the action. நம்பர் சி, வாய்ஸ் பத்தி சொல்லும், ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா, யார் பண்றா, சப்ஜெக்ட் பண்ணுதா இல்ல ரிசீவ் பண்ணுதா, சப்ஜெக்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதா, சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷனா, ஆர் subject receives the action. I am reading a book, the book is read by me. Correct? I am reading a book, the subject is performing the action, the receiver is getting the action, the book is read by me, book da anga receiver, it is getting done. புரிஞ்சிருச்சுங்களா? so இதெல்லாம் சொன்னா அது auxiliary verb, core meaning சொன்னா main verb. யாரோ கூப்பிட்டாங்களா? Done. So what are we actually doing? ரெண்டு விஷயம் பார்க்குறோம், மெயின் verb, auxiliary verb. What is the main verb? மெயின் verb தான் core, அதுதான் ஸ்டார் பிளேயர், அதுதான் என்ன கொடுக்கும்? இம்பார்ட்டன்ட் மீனிங் கொடுக்கும், கோர் மீனிங் கொடுக்கும், இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த verb. ஒரு மெயின் verb இல்லாம சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. Change the page. Done? Clearங்களா? Yes, so main verb, auxiliary verb என்ன பண்ணும்? Auxiliary verb adds grammatical sense, but main verb gives the core meaning. Yeah, I totally changed the page. One second. என்ன எக்ஸாம்பிள் இருந்தீங்க கடைசியா? We already ate the bus leave. Clear? So, example for main verb. Main verb. The rain falls. The rain falls. The rain falls. Which is the verb? Falls. இங்க ஒரே ஒரு verb தான் இருக்கு, அதனால அதுதான் main verb. அதுதான் core meaning convey பண்ணுது, அதான் most important, அதான் star player எல்லாமே. So this is your main verb. Next, and இது transitive intransitive? Intransitive. She drinks filter coffee. She drinks filter coffee.
She drinks filter coffee. She drinks filter coffee. Which is the verb? Drinks. Drinks what? Coffee. How is the coffee? What coffee is that, or filter coffee? So this is your direct object, and this is a noun. This is your adjective. Either transitive verb, intransitive verb. Transitive Verb. verb. Which is the main verb? Drinks. Upper main verb can be both intransitive and transitive. Okay. Next, he is a software engineer. He is a software engineer. He is a software engineer. Fine. Which is the verb here? What verb is that? Linking. He அடி பிச்சு போட போறேன். என்னது இது? நரேஷ். Linking verb. ஸ்ருதி, linking verb. எதுக்கு இது இப்ப சொன்ன நான்? ஹெல்பிங் verb வேற, லிங்கிங் verb வேற. நம்ம இன்னும் ஹெல்பிங் verbக்கு போகவே இல்ல. லிங்கிங் verbனா என்ன? சப்ஜெக்ட நவுனோடயோ அட்ஜெக்டிவோடயோ ஈக்குவலைஸ் பண்ணா அது ஒரு verb. ஆனா அது லிங்கிங் verb. நரேஷ், சுபா எல்லாம் இம்போசிஷன் எழுதிட்டு வந்துருங்க. லிங்கிங் verb, ஹெல்பிங் verb. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இஸ் என்ன verb? ஆக்சுவலா லிங்கிங் verb. இந்த சென்டென்ஸ்ல அது ஒண்ணுதான் verb. அப்ப இஸ் இஸ் Main verb. மெயின் verb நம்ம சிலபஸ்ல மெயினா கொடுத்திருக்கான். தயவு செய்து மாட்டிராதீங்க. புரியுதுங்களா? சிலபஸ்ல மெயின் verb is specifically given. இது லிங்கிங் verb because he is the subject, is a software engineer னு ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்தா வருது. அப்ப is the linking verb actually, but இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் main verb. அப்ப main verb can be transitive, main verb can be intransitive, main verb can also be a linking verb. கிளியரா? ஓகேவா? எஸ். இப்போ இங்க எல்லாம் என்ன உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா எவ்ரி சென்டென்ஸ் ஹேட் only one verb. கரெக்டா? ஃபால்ஸ் ஒரே ஒரு verb, ட்ரிங்க்ஸ் ஒரே ஒரு verb, இஸ்ஸிங் ஒரே ஒரு verb. ஸோ அதுதான் மெயின் verb. பிரச்சனை இல்லை. மெயின் verb ஹெல்பிங் verb-ஓட வரும்போது தானே நீங்க மாட்டுவீங்க. ஓகே, இதுலயே நீங்க மாட்டிட்டீங்கன்னா நான் கடவுள் தான் காப்பாத்தணும். அவரே கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. புரியுதா? இதுல எல்லாம் ஒரே verb தான். என்ன வேர்ப்னு உங்களுக்கு மனசுல புரிஞ்சா போதும். அது லிங்கிங்கா ஹெல்பிங்கா அப்படின்னு. லிங்கிங் verb வேற, ஹெல்பிங் verb வேற. லிங்கிங் verb பேசிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் verb. கரெக்டா? ஹெல்பிங் verb வந்து மெயின் verb, ஆக்சிலரி verb அங்க வருது. ஹெல்பிங் verb வந்து ஆக்ஷன் verb-ஆ ஹெல்பிங் verb-ஆங்கிறதுல டிசைட் ஆயிருது. ஆக்ஷன் verb performs physical or mental action. லிங்கிங் verb equates the subject with a noun or adjective. அப்ப இங்க எல்லாம் ஒரே ஒரு verb தான். அதுதான் மெயின் verb. அப்ப மெயின் verb என்னவா வேணா இருக்கலாம். டிரான்சிட்டிவா, இன்ட்ரான்சிட்டிவாவோ இல்ல லிங்கிங்காவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் டவுன் ஒன் எக்ஸாம்பிள். இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். the students are studying for their exam. The students are studying for their exams. இங்க ஏன்னா சரி, ஓகே. Which is a verb here? Study. இப்ப சுபா வந்து ஆர் ஸ்டடிங்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அது கிடையாது. எது verb? performing physical mental action. பிசிக்கலா ஒரு ஆக்ஷன், ஸ்டடியிங். ஓகே, verb. ஆக்சுவலா ஆர் ஸ்டடிங் becomes a verbal phrase. Verbal phrase. அப்போ எது ஹெல்பிங் verb? Or. Correct. இப்போ ஹெல்பிங் verb வேற, லிங்கிங் verbன்னு புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப ஓகே, இதை எழுதுங்க. ஆர் இஸ் a verbal phrase-ல verb-க்கு முன்னாடி இருக்கிறது helping verb. ஓகே, இப்ப இந்த சென்டென்ஸ்ல ஐடென்டிஃபை the main verb. Studying. Studying. அப்ப R is a helping verb. Clear? Okay. Important. இதெல்லாம் நாளைக்கு கேட்பேன் நான் கிளாஸ்ல. இப்ப தலைய ஆட்டுங்க. அப்புறம் லிங்கிங்கும் ஹெல்பிங்கும் மாத்தி சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையே இல்லை, ஜாலியா உட்காந்துக்கிறாங்க. ஓகே, now write down
கலர் கலரா வச்சிருந்தீங்கன்னா கலர் கலரெல்லாம் இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் அப்போ படிக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். when a main verb and its helpers work together. When a main verb and its helpers work together. When a main verb and its helpers work together, they form a verb phrase. என்ன சுபா? Verb phrase. Correcta? When a main verb and its helpers work together. Main verb க்கு helper ஆ தான் ஆர் வேலை செய்யுது. Okay, when a main verb and its helpers work together, it forms a verb phrase. Okay. Done. Next, write down in a verbal phrase. In a verbal phrase. In a verbal phrase, the last verb is always the main verb. ஒரு verbal phraseல last verb is always the main verb. So main verb identify பண்றதுக்கு ஒரே ட்ரிக் தான். ஒரு பெரிய verbal phrase இருந்தா last verb தான் main verb. கரெக்டா? In a verbal phrase, are studying is a verbal phrase. ஏன்னா main verb helpers ஓட சேர்ந்து வேலை செய்யுது. And அந்த verbal phraseல last verb becomes your main verb. The last verb in the verbal phrase is always the main verb. All verbs that come before the main verb are helping verbs. வேலையே முடிஞ்சா? Okay. All verbs that come before the main verb are helping verbs. இப்போ அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. மெயின் verb தான் கோர் மீனிங் கொடுக்கும். மெயின் verb தான் சென்டென்ஸோட கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். அதுதான் ஸ்டார் பிளேயர். அது கடைசியில தான் வரும் எப்பவுமே. எப்பவுமே ஹீரோ என்ட்ரி கடைசியில தான் வரும். அப்போ ஆக்சிலரி verb கிராமட்டிக்கல் டோனை தான் நமக்கு காட்டி கொடுக்கும். கரெக்டா? அண்ட் ஒரு ஹெல்பர் வேர்பும் சேர்ந்தா அது வேர்பல் ஃப்ரேஸ். அந்த வேர்பல் ஃப்ரேஸ்ல கடைசியா வர்றது மெயின் வேர்பு, முன்னாடி வர்றது ஹெல்பிங் ஆர் ஆக்சிலரி வேர்ப். புரிஞ்சிருச்சுங்களா? டன். ஓகே. The package example. The package has arrived. The package has arrived. The package has arrived. Which identify the verbal phrase. Has arrived. Super. Has arrived is the verbal phrase. And the verbal phrase or the last verb, main verb. Main verb is arrived. Helper or the helping verb is Has. Super. Main verb auxiliary verb புரிஞ்சிருச்சா? Done. And the has வந்து இப்போ has arrived இப்போ வந்துச்சுன்னு grammar தானே சொல்லுது. அதனால the helping word. அப்படி definition படி பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், இப்படி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். Next example. The new bridge will be opened next month. The new bridge will be opened next month. The new bridge will be opened next month. யாருங்க அது admin? Shiksha admina? Darnia? Yes. The new bridge will be opened next month. Name alla rename பண்ணிருங்க. Video la on பண்ணுங்க. The new bridge will be opened next month. Identify the verbal phrase. Will be opened. Okay. Will be opened ங்கற verbal phrase ல last verb எது? Opened. Which is தூக்கி main வெளிய verb. போட போறான் சுபாவ. Will be opened ங்கிறது verbal phrase. அதுல last verb opened. அப்ப opened becomes your main verb. Will be becomes your helping verb. ரெண்டுமே helping verbs தான். புரிஞ்சிருச்சா? Okay. Last example. As of 10 a.m. comma as of 10 a.m. comma as of 10 a.m. today comma he must have been working for 2 hours. As of 10 a.m. he must have been working for 2 hours. Okay. First identify verbal phrase. Have been working. Have been working. Have been illa, must have been working. Okay. Must have been working becomes your verb phrase or verbal phrase. Idhula which is the
Main verb. Working. What is your auxiliary verb? Must have been. எல்லாமே helpers தானே. Every helper is a helping verb. மூணு ஹெல்ப்பர் இருந்தாலும் 5 ஹெல்ப்பர் இருந்தாலும் கடைசி தான் மெயின் verb. புரிஞ்சிருச்சுங்களா? So working becomes your main verb. Next, write down easy step-by-step guide to find out main verb. Easy step-by-step guide to find out main verb. எப்படி how to identify main verb தான். Guide to find main verb. How to identify main verb அப்படி கூட எழுதிக்கலாம். How to identify main verb. First step, find the verbs. எல்லா verbsம் find பண்ணிருங்க. Find the verbs hyphen group of verbs working together. கரெக்டா? இருக்கிற எல்லா group of verbs எல்லாமே action தானே. have, been, must எல்லாமே group of verbs தானே. Must is an action only, no? I must go, I must come, action தானே. மாடல் verb. ஓகே. have been எல்லாமே அது அவ்வளோலாம் நீங்க போவே வேண்டாம். நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். நீங்க மாடல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். be verbsமாங்க. be verbsனா என்னன்னு யாருக்கா இன்னைக்கு வரைக்கும் தெரியுமா? ஏன் அது be ஏ வராது, அது ஏன் be verbs? அதனாலதான் நான் அதெல்லாம் விட்டுருங்கன்ட்டேன். புரியுதா? தயவு செய்து அதெல்லாம் மறந்துருங்க. மறந்துட்டு நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் படிங்க. எனக்கே தெரியாது ஏன் be verbsன்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு. சொல்லி கொடுக்கல இல்ல. It's actually called be verbs because different forms of be are used there. அவ்வளவுதான். பட் நம்ம மக்கள் be verbs மனப்பாடம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இது வரைக்கும் வேர்போட டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், சாரி வேர்ப்ல மெயின் வேர்பு, லிங்கிங் வேர்பு, வேர்ப்ல ஆக்ஷன் வேர்பு, லிங்கிங் வேர்பு, டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், ஆம்பி டிரான்சிட்டிவ், மெயின் வேர்பு, ஆக்சிலரி எதுவுமே நம்ம மனப்பாடம் பண்ணல இல்ல. இந்த ஃப்ளோல மாடல்ஸ் வரும். அப்ப படிச்சுக்கலாம், விட்டுருங்க. இப்போதைக்கு ஆக்ஷன் பண்ணாலே அது வேர்பு தானே. மஸ்ட் இஸ் an action, have is an action, I have என்கிட்ட இருக்கு ஆக்ஷன், be in action. அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் வேர்ப்ஸை ஐடென்டிஃபை பண்ணிருங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். குரூப் ஆஃப் வேர்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கலா கவுண்ட் பண்ணி பாருங்க. நிறைய இருக்கு. ஒன்னா இருந்துச்சுன்னா அதுதான் மெயின் வேர்ப், நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது வேர்பல் ஃப்ரேஸ், கடைசி வேர்டு மெயின் வேர்ப். அவ்வளவுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த வேர்ப்ஸ், குரூப் த வேர்ப்ஸ், கவுண்ட் த வேர்ப்ஸ். ஒன்னே ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மெயின் வேர்ப். இல்ல நிறைய இருந்துச்சு அப்படின்னா the last verb is main verb. Okay. The results were announced yesterday. The results were announced yesterday. After the இது எழுதிக்கோங்க. The results were announced yesterday. Work outங்க. The results were announced yesterday. என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இதுல? மெயின் verb கண்டுபிடிக்கணும். The results were announced yesterday. எதெல்லாம் verbs actually were announced? அப்ப எது லாஸ்ட்? Announced. Where is a auxiliary verb. Okay. So first verbs கண்டுபிடிக்கிறோம், அதை குரூப் பண்ணிக்கிறோம், லாஸ்ட் வேர்ட மெயின் verb-ஆவும் அதுக்கு முன்னாடியே helping auxiliary verb-ஆவும் வச்சுக்கிறோம். Okay. Next. He is working. Is he working? He is working. Is he working? Find out the main verb. Working. Okay. Working. இங்க ஒரே ஒரு verb தான். புரிஞ்சிருச்சுங்களா? இங்க is working. ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன புரியுது?
to change the tone of the sentence. இங்க அதே he is தான், இங்க is he தான். பட் இங்க tone of the sentence மாறிடுதா? இது வந்து ஸ்டேட்மெண்டா இருக்கு, இது கொஸ்டினா இருக்கு. கரெக்டா? இன்னும் he is not working ன்னு கூட போட்டுக்கலாம். Okay, is not working becomes a verbal phrase, is not a helper, working வந்துரும். அப்ப சேம் வேர்ட்ஸ் தான். அப்ப சேம் வேர்ட்ஸ்ல டோன் மாறறதுக்காக நீங்க எந்த verbs யூஸ் பண்றீங்க? helping verbs. ஏன்னா auxiliary verb ஓட வேலையே grammatical condition determine பண்றது தான். tone, tense, mood எல்லாமே. So your main verbs do not change. Okay, so write down, we manipulate the auxiliary words to change the tone. எதை நம்ம மாத்துறோம்? we manipulate the auxiliary or helping words to change the tone, not the main words. Huh? Tone of the sentence. I walk to work, which is the main verb, which is the helping verb? I walk to work. Walk to work. Walk is the main verb. Okay. Which is the helping verb? No helping verb. No helping verb. No helping verb. Okay. She is happy. She is happy. Is the main one. Main verb. Main verb அதுதான், ஒரே verb அதுதான். helping verb இல்ல. Okay. Happy is a abstract noun. Is happy எல்லாம் சேர்த்திராதீங்க அங்க. இஸ் வந்து மெயின் வெர்பாவே கன்சிடர் பண்ணிக்கணுமா? ஆமா, ஒரே verb தானே. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணுமே. ஓகே. டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா லிங்கிங் verb. he is a software engineer. இஸ் எழுதணும்ல, இவங்க எல்லாம் மாத்தி சொன்னாங்கல்ல, அது ஹெல்பிங் வெர்ப்னு லிங்கிங் வெர்ப். இப்போ இஸ் தான் அங்க மெயின் வெர்ப். டன். ஸோ நெக்ஸ்ட் ரைட் டவுன், ஆக்சிலரி verbs always comes before the final verb. Auxiliary verb always comes before the final verb. ஓகே, டன். ஸோ இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? மெயின் வேர்பும் ஆக்சிலரி வேர்பும் சிலபஸ்ல கொடுத்துருக்கனால ஆக்சிலரி வேர்ப் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேர்பு, ஆக்ஷன் வேர்ப், லிங்கிங் வேர்ப், transitive, intransitive, ambitransitive, main verb, auxiliary or helping verb. இது ரெண்டும் வேற. இது ரெண்டும் ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சிலரி ஆர் ஹெல்பிங் வேர்பை டீடைலா பார்க்க போறோம். மெயின் வேர்ப் இதுக்கு மேல டீடைல் இல்ல. மெயின் வேர்ப் தான் மெயின். அது வந்து எப்பவுமே லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ப் ஃப்ரேஸ்ல வரும். அது மட்டும் சம்டைம்ஸ் இருக்கும். இல்ல அது வேற வேர்ப்ஸோட வந்தாலும் அதுதான் இம்பார்ட்டன்ட் பிளேயர், அதுதான் ஸ்டார் பிளேயர், கோர் மீனிங் அதுதான் கொடுக்கும். ஃபைன். பட் ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ வில் ஃபினிஷ் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நான் அதை 15 to 20 minutes. அதுக்கப்புறம் ஃபினைட் அண்ட் நான் ஃபினைட், ரெகுலர், இர்ரெகுலர், அது we will do it in the tomorrow's class. Okay, now what I have to do? ஆக்சிலரி வேர்ப்ஸோட டைப்ஸ். ஆக்சிலரி அப்படிங்கிறது என்னங்க? ஹெல்பிங் வேர்ப். Auxiliary verbs also called helping. அதோட types. Primary auxiliary, and model auxiliary. So main category தான் auxiliaryல மாடலும் பிரைமரியும். ஃபர்ஸ்ட் ஆக்சிலரினா என்ன? கிராமர் கொடுக்கும், டென்ஸ் கொடுக்கும், மூடு கொடுக்கும், அண்ட் ஹெல்ப் பண்ணும். மெயின் வேர்ப் கிடையாது. அதை பிரைமரியாவோ மாடலாவோ நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி. ஸோ பிரைமரி தான் மோஸ்ட் காமன் ஹெல்ப்பர். எல்லாருமே ஹெல்ப்புக்கு வருவாங்க, ஆனால் மோஸ்ட் காமனாக வர்றவங்க பிரைமரி. மோஸ்ட் காமன் ஹெல்ப்பர். ஓகே, அண்ட் sometimes they also become main verb. கரெக்டா? அதனால அவங்க பிரைமரி.
example, am, is, am, is, am, is, are, am, is, are, am, is, are, was, am, is, are, was, am, is, are, was, where, were, where, be, where, being, 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 been, been. Okay, so I repeat, am, is, or, was, were, be, being, been. இதெல்லாம் என்ன verbsங்க? Primary auxiliary verbs. Okay, so example, I am writing an mail. I am writing an email. I am writing an email. So writing is your main verb. Am is a primary auxiliary verb. Correct? This beautiful temple was built 1000 years ago. Upper, which is your primary auxiliary? Was. This beautiful temple was built 1000 years ago. This beautiful temple was built 1000 years ago. Upper, built the main verb, was the primary auxiliary verb. Done. Next, model auxiliary verbs. இவங்க இது most common helper. இவங்க special class of helper. இவங்களும் helper தான், special class helpers. அவங்க என்ன பண்ணுவாங்க? specific mood express பண்ணுவாங்க. auxiliary அப்படினாலே mood express பண்ற word தானே, tense, grammatical tone. இப்போ இவங்க most common நம்ம யூஸ் பண்ணிடுவோம். tense பத்தி மட்டும் கிட்டத்தட்ட பேசுவாங்க. இங்க special class helpers, so mood express பண்ணுவாங்க or attitude express பண்ணுவாங்க அந்த sentence ஓட. அதனால இவங்க can, I can do it. என்னோட மூட் என்ன, என்னால பண்ண முடியுங்கிற மூட், என்னோட attitude determine பண்ணுதா? She could do it. அப்ப அவங்களோட மூட attitude சொல்லுதா? So can, could, may, she may bring food tomorrow. அப்ப may மூட சொல்லுதா? அவங்க மூடு இருந்தா கொண்டு வருவாங்க. might, அப்புறம் will, would, shall, should, must. இப்ப புரிஞ்சிருச்சா? அது ஏன் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்னு? Done. So example, write down. She can speak 3 languages frequently. She can speak 3 languages frequently. Okay. அப்போ ஸ்பீக்குங்கிறது verb, can ஸ்பீக்குங்கிறது verbal phrase. அதுல can அவங்கனால பேச முடியும், அவங்க எபிலிட்டி பத்தி, அவங்க மூட பத்தி டிட்டர்மைன் பண்ணுது. அப்ப can becomes a model auxiliary verb. புரிஞ்சிருச்சா? அப்போ auxiliary verb can express mood, ability. புரிஞ்சிருச்சுங்களா? mood, ability. Write down. She can speak 3 languages fluently. She can speak 3 languages fluently. She can speak 3 languages fluently.
அப்ப can அப்படிங்கிறது helping verb, auxiliary verb, but that talks about the ability of the person. அப்பனா அவங்க mood, அவங்களோட ability, அவங்களோட attitude. So ability பத்தி பேசினா அது model auxiliary verb. It might rain this afternoon. Next example. It might rain this afternoon. It might rain this afternoon. Okay. அப்போ might அப்படிங்கிற possibility பத்தி பேசுதா? மழை வரலாம் வரலாம். அப்ப possibility பத்தி பேசுனா it's a model auxiliary verb. Possibility பத்தி பேசுனா it's a model auxiliary verb. Next, may I ask a question? May I ask a question? Permission பத்தி பேசுதா? அந்த சென்டென்ஸோட மூட் என்ன? ஆஸ்கிங், ரிக்வெஸ்டிங், பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் பத்தி பேசுற வேர்ப் வந்து மாடல் ஆக்சிலரி வேர்ப். யூ ஷுட் கிளியர் த எக்ஸாமினேஷன். யூ ஷுட் கிளியர் த எக்ஸாமினேஷன். அட்வைஸ், சஜஷன் கொடுக்குற மூடா? அப்ப ஷுட் பிகம்ஸ் அ மாடல் ஆக்சிலரி வேர்ப். I will see you tomorrow. Futuristic, future intention பத்தி பேசுது இல்ல, அப்ப அது மாடல் ஆக்சிலரி. அப்ப பிரைமரி ஆக்சிலரி என்ன பண்ணும்? மெயின் ஹெல்ப்பரா இருக்கும். சம்டைம்ஸ் அதுவே மெயின் வேர்பா இருக்கும். அவ்வளவுதான். பாசிபிலிட்டி பத்தியோ, மூட பத்தியோ, அபிலிட்டிய பத்தியோ, பெர்மிஷன் ஆவோ அப்படியெல்லாம் பேசாது. அப்படி பேசினா அது மாடல் ஆக்சிலரி. ஓகே, சோ மாடல் நெக்ஸ்ட் ரைட் டவுன். Might rain this afternoon. Rain becomes a verb there. Might rain. Rain தான் அங்க main verb. Rain action தானே. தனியா பார்த்தா might தான் அதுல ப்ராப்பர் வேர்பும் கூட. நெக்ஸ்ட், மாடல் ஆக்சிலரி verbs. Write down in sentence. Model auxiliary verbs always followed by the base form of the main verb. Model auxiliary verb. Model auxiliary verb always followed by the base form of the main verb. Always followed by the base form of the main verb. Yes, model auxiliary verb always followed by the base form of the main verb. Okay, example, always followed by the base form. அப்போ model auxiliary verb க்கு அப்புறம் வர verb base formல தான் இருக்கும். I must go to temple today. Go base form. Okay, I must talk to him. I can do it. She should work for it. They might learn it. எல்லாமே மாடல் வேர்ட்ஸ் பின்னாடி வர்றது எல்லாமே பேஸ் ஃபார்மா. புரியுதா? தூக்கம் வருதா? எஸ், புரியுதுங்களா? ஓகேவா? இந்தோ இப்போ என்னன்னா, ஆல்வேஸ் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கு பின்னாடி they are always followed by the base form of the main verb. புரிஞ்சிருச்சுங்களா? ஸ்பாட் த எரர்ல she must, he, they might goes to the temple tomorrow. கரெக்டா? they might go. ஏன்னா மைட்ங்கிறது மாடல் ஆக்சிலரி. மாடல் ஆக்சிலரிக்கு பின்னாடி வர மெயின் verb பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். புரிஞ்சிருச்சுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பாட் த எரர்ல அடிக்கடி கண்டுபிடிச்சிடலாம். மேம் பேஸ் ஃபார்ம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேஸ் ஃபார்ம்னா காமன் ஃபார்ம், லைக் present ஃபார்ம், அவ்வளவுதான். டென்ஸ் எடுக்காது அதுக்கு. கோ, கம், ரைட், கோஸ், வெண்ட், டென்ஸ் மாறாது. அதான் பேஸ் ஃபார்ம். ஐ ஸ்பீக் பேஸ் ஃபார்ம். ஐ ஸ்போக் பாஸ்ட் டென்ஸ். ஐ வில் டாக், ஐ வில் ஸ்பீக் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ பேஸ் ஃபார்ம்னா அதோட பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பாட் எரர்ல அடிக்கடி இந்த கொஸ்டின் வரும். தட் டீம் வில் பிளேஸ் டுமாரோ. பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கொஸ்டின்? தட் டீம் வில் பிளேஸ் டுமாரோ. ஏன்னா டீமுங்கிறது ப்ளூரலு, பிளேஸ்ன்னு வரணும். டீம் லுக்ஸ்
single, I mean plural, but it's actually singular, collective noun. So அப்ப willங்கிறது மாடல் ஆக்சிலரி. வில்லுக்கு பின்னாடி வர்ற மெயின் verb பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். புரிஞ்சிருச்சா? ஓகேங்களா? ஸோ இது பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. மாடல் ஆக்சிலரி வேர்புக்கு பின்னாடி வர்ற மெயின் verb ஆல்வேஸ் டேக்ஸ் த பேஸ் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் மாடல் ஆக்சிலரிக்கு, they do not change form for different subjects. They do not change form for different subjects. They do not change form for different subjects. They do not change form for different subject. அப்ப என்ன ஃபார்ம் மாத்தாதுன்னா மாடல் ஆக்சிலரி ஃபார்மே மாத்தாது. I can, she can, you can, they can, everybody can. மாறுதா? I will, she will, you will, they will, ஃபார்ம் மாறல இல்ல. அப்ப அதுக்கு பின்ன அந்த மாடல் ஆக்சிலரி verb வந்து சப்ஜெக்ட் மாறும் போது மாறாது, ஃபார்ம் மாறாது. அப்படி மாறினா அது எரர். தே கேன், தே கேனாட், அது வந்து டோன் தான் மாறுது, என்ன ஃபார்ம் மாறினாலும் மாறாது. இதுதான் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஓகே, so one table we will do, அதுக்கப்புறம் we will wind up for today. Write down a table மட்டும் போடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி. ஓகே, I'll write it down. Category, verb, main function, example. இப்படி பிரிச்சுக்கோங்க. Category, verb, main function, example. Primary auxiliaries. Category வந்து primary helping verb or primary auxiliaries. Verb be, have, do. என்ன பண்ணும்? மெயினா டென்ஸை ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? பிரைமரி verb டென்ஸ் பண்ணும்ல, பி என்னெல்லாம் மாறலாம்? பிக், become, became மாறலாம்ல எல்லாமே. have, yes, had, has, yeah. do, does, didn't எல்லாமே. வாய்ஸ் மாறலாமா? ஓகே, பிரைமரி வந்து டென்ஸ் மாறும், வாய்ஸ் மாறும், பாசிட்டிவ் நெகட்டிவாவும் மாறும். he is working, he is not working, is he working, டோனும் மாறும், எல்லாமே மாறும். she is running, they have left, do you agree, எல்லாமே. இதுவே மாடல் ஆக்சிலரி. can, could, etc., may, might, etc. mood எக்ஸ்பிரஸ் பண்ணும், எபிலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணும், பெர்மிஷன், பாசிபிலிட்டி, அங்க என்னெல்லாம் எழுந்தமோ அது எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணும். பட் என்ன ஃபார்ம் வந்தாலும், என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் ஃபார்ம் சேம். கரெக்டா? ஐ கேன், யூ கேன், என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனாலும் ஃபார்ம் சேமா இருக்கும். அண்ட் இதுக்கு அப்புறம் வர்ற verb வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். மாடலுக்கு அப்புறம் வர்ற verb வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். I will rain, it will rain, it might rain. ஓகே, ரெயின் அப்படிங்கிற verb வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப auxiliary verbs talk about the grammatical tone of the English language in that sentence. இதுவே main verb talks about the core meaning. Clear? Done? So இப்போ நம்ம என்ன டாபிக் முடிச்சிருக்கோம்? verbs முடிச்சிருக்கோம், transitive, intransitive, ambitransitive முடிச்சிருக்கோம். linking verbsனா என்ன, main action verbsனா என்னன்னு பார்த்திருக்கோம். auxiliary verb and main verb பார்த்திருக்கோம். main verb ஒன்னும் பிரச்சனையே இல்லை. auxiliaryல primary, model auxiliary பார்த்திருக்கோம். கிளியரா? இது வந்து 7th டாபிக்னு நினைக்கிறேன். உங்க சிலபஸ்ல 7th டாபிக் பிரிச்சு பாத்தீங்கன்னா. ஓகே, இதுக்கப்புறம் irregular, ரெகுலர் பார்க்கணும். ஃபினைட், அதுக்கு அடுத்தது ஃபினைட், நான் ஃபினைட் பார்க்கணும். ஃபினைட், நான் ஃபினைட் பார்க்கும்போது நான் ஃபினைட்ல தான் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள் வந்துடும். ஓகே, 7 and 8 முடிச்சுட்டு
நாளைக்கு கிளாஸ் இருக்கா? Thursday-வா? நாளைக்கு கிளாஸ் ஸ்கெட்யூல் பண்ணல. ஃப்ரைடே கிளாஸ் இருக்குல்ல, ஃப்ரைடே we will finish this and ஃப்ரைடே டைம் இருக்கும்போது question tag பண்ணிடுவோம். ஏன் question tag பண்றோம்னா auxiliary verbs question tagல யூஸ் பண்ணுவோம். auxiliary verbs அப்படியே question tagல யூசுவலா எப்படி படிப்போம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவ் கொஸ்டின். பட் அங்க auxiliary verb வச்சு தான் அந்த டோன் ஆஃப் த கொஸ்டின் செட் ஆகும். ஸோ இதை முடிச்சுட்டு question tag பார்த்துடலாம். பார்த்துட்டு then we will go to sentence pattern and do concord. Okay, possibly we will finish off, we will connect grammar at every positive level and finish off grammar so that அது அப்படியே கனெக்ஷனா நீங்க படிச்சுக்க முடியும். ஓகே, 2 டெஸ்ட் மட்டும் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அந்த 2 டெஸ்ட்டும் எழுதிருங்க. இது வந்து ஃப்ரைடே இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் வேர்ப்ஸ்க்கான டெஸ்ட் வரும். ஓகே, சாட்டர்டே வில் ஹேவ் an எக்ஸ்ட்ரா கிளாஸ், ப்ராபப்லி மார்னிங்கா ஆஃப்டர்நூனாங்கிறத நான் சொல்றேன். ஓகே, அடுத்த வீக் வில் ஃபாலோ டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ரூல். ஓகே, டன். எஸ், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் போகணும்ல சீக்கிரம், அதனால ஐம் லீவிங். தூரமா போறவங்க எல்லாம் ஏன் இந்து போகணும் தானே? யா, ஓகே. ஸோ போதுங்க, எனர்ஜி, புஷ், மோட்டிவேஷன் எல்லாமே வந்துருச்சு. சப்ஜெக்ட் ஹோல்டு வந்துருச்சு. ஓகே, இனிமேல் என்ன பண்ணும்? படிக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு எக்ஸாக்ட்லி வி சிட்டிங் ஆன் த 30th of July. நாளைக்கு ஒரு நாள். அண்ட் ஆகஸ்ட் ஹேஸ் how many days? 31. Fortunate enough 31 இல்லையா? அப்ப 32 பிளஸ் அங்க ஒரு செப்டம்பர்ல 27, 25 டேஸ் எடுத்துக்கோங்க. கடைசி 3 நாள் இங்கி பிங்கி பாங்கி போட்டு குலுக்கி எல்லாம் போட்டு அது பாக்கறக்கே சரியா போயிடும்ல. So how much do we have now? Almost we have 57, 58 days. So 50 days தான் இருக்கு கையில. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுக்கு மேல தெரியாத ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி படிச்சா மட்டும் போதும். ரொம்ப டார்கெட்டடா ஃபோக்கஸ்டா படிங்க. ஓகே, சப்ஜெக்ட் ஹோல்ட் வந்துருச்சு, மோட்டிவேஷன் கிடைச்சிருச்சு, எனர்ஜி வந்துருச்சு, புஷ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எக்ஸாம் பாஸ் மட்டும் ஆயிட்டு வந்துருங்க. ஓகே, see you on Friday. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூங்க. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, ma'am. மேம் ஒரு டவுட் மேம் எனக்கு. சொல்லுங்க. மேம் இப்ப கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் வந்திருக்குல்ல மேம், எக்ஸாம் வருதுல்ல மேம், அதுல சிபிடி வந்து மோட் போட்டிருக்காங்க. அதுல நெகட்டிவ் மார்க் வருமா மேம் எங்களுக்கு? நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் சொல்லல இல்ல கம்பைன் டெக்னிக்கலுக்கு. அது அதுல சிபிடி மட்டும் தான் மென்ஷன் சொல்லியிருக்காங்க. நான் வேணா செக் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். அது வந்துட்டு ஆஃப்லைன் மோட்ல எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் ஆன்லைன் மோட்ல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த நெகட்டிவ் மார்க்லாம் வந்துட்டு அவங்க மென்ஷனே பண்ணல அதுல. இது வரைக்கும் டிஎன்பிசி நெகட்டிவ் மார்க்கிங் இன்க்ளூட் பண்ணது இல்லைங்க. நெகட்டிவ் மார்க்கிங்லாம் டிஎன்பிசி கொண்டு வரக்குள்ள தயவுசே பாஸ் ஆகி போயிருங்க. ஓகே மேம். ஓகே ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க.